வணக்கம். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லதுங்க சுவாமி. அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். பிரேமம்மா சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். புலியற்கோங்க பொழித்த புகழியற்கோங்கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிவழி திருவாதவூர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதனுடைய திருவருளும், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்கிய வாசகருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருடையும் திருவருடையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமிருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயிரம். சொக்கநாத வெண்பா. துன்று பரமானந்த சோதியில் இரண்டற்று நின்றுவிட என்னை நிறுத்துவார், அன்று கமலனே காண்பரிய கண்ணுதலே, கூடல் அமலனே சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் 18வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். போன வாரம் 17வது பாடல் முடிச்சிட்டு 18வது பாடலுக்குள்ள என்ட்ரி ஆனோம். ஆனா அதுல ஒரு சின்ன துளி கூட நம்மள சிந்திக்கல. நம்ம ஜென்ரலான விஷயமே சிந்திச்சுட்டு போயிட்டோம். அதுக்கே காலம் சரியா இருந்தது. ஆனா இந்த இதெல்லாம் கண்டிப்பா நம்ம இதை சிந்திக்கிறோம். அது கண்டிப்பா நம்ம பண்றோம். இந்த திருச்சாளல் அப்படிங்கிறது எதை தருகின்றது அப்படின்னா, சிவபெருமான் ஒருவன் தான் பதி, அவனை தவிர வேறு எவரும் பதி அல்ல. பதினால என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் உருவமா நின்று இந்த ஆன்மாவுக்கு அருள் செஞ்சா அவன் பதி. அவன் உருவம் தாங்கி ஆன்மாவுக்கு செஞ்சா அவன் பரம்பொருள். அவன் எந்த நிலையும் இல்லாம ரொம்ப அகண்ட நிலையில பண்ணா அது பேர் சிவம்னு சொல்லுவோம். சிவமே பல வடிவங்கள்ல இருக்கிறத நாம இங்க சொல்லப்படுகின்றது. எப்படி நீர் தான், அது மலையிலிருந்து ஊத்துனா அருவி, அது கீழே விழுந்தா ஆறு, அது தேங்குனா குளம், அது கொண்டு போய் கடல்ல கலந்தா அது கடல் நீர் அப்படின்னு சொல்வது போல, இறைவன் ஒருவன் தான். அந்த ஒருவனும் பலவித வடிவங்கள்ல அவன் இருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க சொல்லப்படுது. ஆக நம்மளுடைய எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மற்ற சமயங்கள் என்ன சொல்லுவாங்க, உங்க சமயத்துல நீங்க நிறைய கடவுளர்கள் வழிபாடு செய்யறீங்க, அது ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? யார பார்த்தா நிறைய சாமி இருக்கு உங்க கடவுள்ல, ஆனா எங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாமி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது பெருமையா சொல்லிக்குவாங்க. எனக்கு ஒரு சின்ன உதவி, இன்றைய தினம் அடியன் கொஞ்சம் சார்ஜ் கம்மியா இருக்கேன் ரொம்ப. அதனால சார்ஜ் ஏத்தணும்னா அதுக்கு ஒரே வழி நீங்க தான். அதனால அடியார்கள், வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் நீங்க அடியனுக்கு உங்களுடைய முக குறிப்புகளை தரலாம். எனக்கு தெரியல அடியார்கள் ஒருவேளை எனக்கு டேட்டா ப்ராப்ளமா என்ன ஏதுன்னு தெரியல. வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் நீங்க வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணலாம். உங்களை அடியனை பார்த்து சந்தோஷப்படுவேன். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஒருவேளை அடியார்களுக்கு கேட்கலையா? நல்லா கேக்குது. ஆனா யாரு முகமும் தெரியல எனக்கு. யாருடைய முகம் இப்பதான் தெரியும். ஆகா அடியார் ஏதாவது சந்திராமன் தெரியுறாங்க,
எனக்கு வந்து கலாவதி அம்மா தெரியுறாங்க, சித்ராதேவி அம்மா தெரியுறாங்க, அல்லியம்மா தெரியுறாங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடியன் கொஞ்சம் ஐயெல்லாம் தெரியுறாங்க. எனக்கு உங்களை பார்த்து அம்மா சுசிலா அம்மா தெரியுறாங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு என்னோட பேண்ட் வித் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, யாரும் அவ்வளவா பெருசா எல்லாரும் ஆன் பண்ணிருக்கீங்க போல, எனக்கு தான் தெரியல. அடியனுக்கு இன்னைக்கு டவர் குறைவுன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ மற்றைய சமயங்கள் கிளைம் பண்றது என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒரு கடவுள் தான் இருக்கு, உங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கு. நீங்க எப்படி முன்னேறுவீங்க? முதல்ல ஒரு கடவுள் இருந்தா முன்னேறலாம். நீங்க அந்த கடவுளை கும்புறதா இந்த கடவுளை கும்புறதான்னு சொல்லிட்டு நீங்க எப்படி முன்னேறுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாம அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னாலும் நான் பதில் கேள்வி என்ன கேக்குறேன்னா, ஒரு கடவுள் தானே இருக்கு உங்களுக்கு. நாங்க கேக்குற கேள்வி ஒரு கடவுள் தானே இருக்கு. ஆனா ஏன் நிறைய புத்தகங்கள் இருக்கு? ஒரு கடவுள் இல்லையே, நிறைய டிவிஷன்ஸ், நிறைய கடவுளை வழிபாடுற டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு கடவுள் தான், ஒரு புத்தகம் தான் அவங்களுக்கு, ஒரு புத்தகம், ஒரு வேதம் தான் அவங்களுக்கு, ஒரு வேதம் தான். அந்த ஒரு வேதமும் இந்த வேதத்தை நான் படிக்க மாட்டேன், நீங்க கும்புற வேதத்தை நான் படிக்க மாட்டேன், அவங்க கும்புற வேதத்தை நான் படிக்க மாட்டேன், அவங்களுக்குள்ளேயே ஒன்றுக்குள்ளேயே பலவாகி நிக்கிறீங்க. நாங்க பலவாகி நின்றாலும் ஒன்றாகி நிற்கின்றோம் அப்படின்னு நாங்க சொல்லுவேன் அடிக்கடி. நீங்க ஒண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எங்களை பலன்னு சொல்றீங்க. நாங்க பலவாகி நாங்க இருந்தாலும் ஒன்றாகி நாங்க நிக்கிறோம். நீங்க ஒண்ணுதான், ஆனா அதுலயும் நீங்க வந்து பல வாரம் பிரிஞ்சிருக்கீங்களே, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டா, அப்ப அதுலயும் உங்களுக்கு புரிதல் இல்லையே அப்படின்ற மாதிரி அடின்னு சும்மா சொல்லிடுவேன். ஆனா நிறைய பேர் விரிச்சு சொல்றது இல்லை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அடிக்கடி இந்த சமய ஒப்பீடு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நாளை பின்ன எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் ஒண்ணுதானே, அப்ப இதை ஃபாலோ பண்றதுக்கு அதை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான். எல்லாருக்கும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அறியும் சிவனும் ஒன்று, சொல்றாங்கல்ல. நல்லா கவனிங்க, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? திருமாலும் அப்படித்தானே சொல்லி நினைக்கிறோம். அது கிடையாது, அதுக்கு அர்த்தம் அது கிடையாது தெரியுமா? அதுக்கு அர்த்தம் அது கிடையாது, தெரியும்ல? அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நம்ம இது மாதிரிதான் நிறைய தப்பா மீன் பண்ணிக்கிறோம். திருமாலும் இது சிவனும் ஒண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி சிவபெருமானுடைய பேர் என்ன? ஏண்டா படுபாவி, சிவபெருமானுக்கு பேர் என்னன்னு கேட்டா அவனுக்கு 1000 பேர் இருக்கு. நான் எதை சொல்லுவேன்? என்ன டென்ஸ்ல கேக்குறேன் எனக்கு கிளியரா சொல்லு. சரி, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இப்ப நான் சொல்ல வந்ததுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. சிவபெருமானுடைய பேர் ஹரஹர மகாதேவான்னு சொல்லுவோம். கூத்தாடி, சங்கர நாராயணன். அவன் பேரை சொல்லுங்களேன், வாயார சொல்லுங்களேன், உங்க வாயார சொல்லுங்களேன், நான் கேட்டுக்கிறேன். ஆனந்தமா நடராஜ பெருமான். ஆனந்தமா நடராஜன். சதாசிவமூர்த்தி. பரமேஸ்வரன். சரி, மகேஸ்வரன் ஐயாவோட பேரு. மகிழ்ச்சி. ஒரு சின்ன வேண்டுகோள், சொன்னவங்க ஒரு தடவை சொன்னவங்க நீங்க மியூட் பண்ணிக்கலாம். வாய்ப்பு கொடுங்க. ஒரு தடவை சொன்னவங்க மியூட் பண்ணிக்கலாம். ஜெகநாயகனா? அர்த்தநாரீஸ்வரன். சரி, மகிழ்ச்சி. சரி, இப்ப நான் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டுமா? போதும். ஓரளவுக்கு நம்ம எல்லா பேரும் சொன்னாலும் அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேருன்னா, அவனுக்கு அரண் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. தமிழ் சோழீஸ்வரன். சோழீஸ்வரன். சங்கர நாராயணன் உண்டியா? சங்கர நாராயணன் அப்படி ஒரு பேர் உண்டியா? ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தது. மியூட் பண்ணிக்கலாம் சாமி, நீங்க மியூட் பண்ணிக்கலாம். அணிமொழியமா மியூட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நல்லா கவனிங்க. எத்தனை பேர்கள் இருந்தாலும் சிவபெருமான உள்ள முருகி நம்ம சொல்லக்கூடிய பேர் எதுன்னா அரண் அப்படிங்கிற பேர். அரண்ன்ற பேர், அரண் சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அற சொல்றோம்ல. அரன்றது என்னன்னா, நாம எல்லாம் சபா சொல்றோம்ல, ஆகான்னு சொல்றோம்ல. ஆகான்னா யாரு? ஆகான்னு என்ன தெரியுமா? ஆகான்னு சொல்றோம்ல, ஆ சொல்றோம்ல, அது சிவபெருமான் தான், சிவன் தான் அர்த்தம்.
ஆ ரெண்டும் சேர்த்து ஆ சேர்த்து தான் ஆஹான்னு அர்த்தம். ஆன்னு சொல்றோம்ல, செத்தில் என்றார்ல யாரு? செத்தில் என்றார்ல யார் சொல்றோம்? மாணிக்கவாசகர். அப்ப ஆஹான்றதுதான். ஆவை கூட்டும் போது கா ஒரு இடையில அது வந்து ஆஹான்னு வரும். அதனால ஆஹான்றது என்னன்னா சிவன் அர்த்தம். அதனாலதான் அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா ஆகா போடுவீங்க. பாத்தீங்கன்னா ஆகா பாத்தீங்களா? ஆகான்னா சிவன் அர்த்தம். கூட்டல் சிவ ரெண்டும் சேர்ந்தது சரி, அது விட்டுருவோம். இப்போ அரண் அப்படின்ற வார்த்தை சிவபெருமானை குறிக்கின்ற வார்த்தை. அவங்க எல்லாரும் தெரியும்ல. அர இன்னைக்கு எங்க பாப்பா சாமி கும்பிட்டு இருந்தோம், சும்மா ஆன்லைன்ல தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால வீட்டுல சாமி கும்பிட்டா நான் அவங்க தேவாரம் பாடுறாங்கன்னு உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். கடைசியில வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லி தான் முடிப்போம். எங்க பிள்ளைங்க அடிநாதத்தை இருந்து கத்துவாங்க, அரோகரா கத்துவாங்க. அப்ப கடைசியில எங்க பாப்பா சின்ன பாப்பா என்ன சொன்னாங்க, சிவபெருமானுக்கு அரோகரா அப்படின்னு எங்க பெரியவங்க சொன்னாங்க, பெரிய பாப்பா சொன்னாங்க, சிவனுக்கு போய் அரோகரா சொல்லுவாங்களா? முருகனுக்கு தானே அரோகரா சொல்லுவாங்க, என்ன இப்படி நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், சிவனுக்கும் அரோகரா உண்டுன்னு சொன்னேன். சிவனுக்கும் அரோகரா உண்டு. அரன்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்கு. நீங்க அண்ணாமலையாருக்கு என்ன சொல்லுவோம்? அண்ணாமலையாருக்கு அரோகரா தான். அரோகரா கோஷம் அரண் என்ற அவனுடைய திருநாமத்தை அழுத்தி சொல்வதுதான் அரோகரா. அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநாமம். இப்ப அரண் அப்படின்ற திருநாமம் என்னன்னா, சிவபெருமானுடைய அன்பு வடிவங்கள்ல நிறைய வடிவங்கள்ல அரண் அப்படிங்கிற வார்த்தை உண்டு. அரன்னு சொல்லுவோம். அரன்னு சொல்லுவோம். இந்த அரண் என்ற ஆண்பாலுக்கு பெண்பால் என்னன்னு பாத்தீங்கன்னா அரண் அப்படின்ற அரன்னு சொல்றோம்ல, அரன்னா சிவபெருமான். அப்படிங்கிற ஆண்பாலுக்கு பெண்பால் என்ன அப்படின்னா, இப்போ மகேஸ்வரனுக்கு பெண்பால் என்ன? மகேஸ்வரி. பிரம்மனுக்கு பெண்பால் என்ன? பிராமி. அன்னை சரஸ்வதிக்கு பிராமின்னு பேர் உண்டு, தெரியும் இல்லையா? அன்னை சரஸ்வதிக்கு பிராமின்னு என்ன தெரியுமா? பிராமின்னா வெண்மையானவள் அர்த்தம். அவ யாரு? சரஸ்வதி வெண்மை வடிவத்துல உடையவள். அதுக்கு முன்னாடி போட்டா என்னது? போட்டா பிராமி. அதுக்கு முன்னாடி போட்டா அபிராமி. வெண்மையானவளுக்கு ஆப்போசிட் என்னது? கருமையானவள் அர்த்தம். அபிராமின்னு என்ன அர்த்தம்? கருமையானவள் அர்த்தம். கருமையானவள், அவர் கருப்பு வடிவம். யார்? அன்னை பராசக்தி கருமை வடிவம். அவ கருமை வடிவம். அதனால அவளுக்கு அபிராமின்னு பேர். அபிராமி. அப்போ அரண் அப்படிங்கிற, அதே மாதிரி கௌமாரனுக்கு இது கௌமாரின்னு சொல்லுவோம். இந்திரனுக்கு இந்திராணின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஈசனுக்கு மனைவி அவளும் சிவைதான். சிவைன்னு தான் சொல்லுவோம். அது போல அரண் அப்படின்னா அது அப்படிங்கிற வார்த்தை சிவபெருமானை குறிக்கும். அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கும்? சிவபெருமானுடைய பெண்பாளாகிய அன்னை பராசக்தியை குறிக்கும். பாதி பேர் என்ன சொல்றாங்க, பராசக்தியை நான் வழிபாடு பண்ண மாட்டேன், எங்களுக்கு தேவையில்லை, அது சிறு தெய்வம் அப்படின்லாம் சொல்றாங்க சில பேர்லாம். அரணும் அரியும் ஒன்று. யாரு? அன்னை பராசக்தியும் சிவபெருமானும் ஒன்று. ரெண்டு பேருமே ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்கான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன், இத்திக்கும் எத்திக்கும் எட்டானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன், பத்தானவன், நெஞ்சு பற்றானவன், பன்னிரு கைவேலவனை பெற்றானவன், முத்தானவன், மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் அறியாதவன், ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன், பெண்மைக்கு சரிபாதி தந்தானவன், காற்றானவன், நெருப்பானவன், நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நாளாகி நின்றானவன் அப்படின்னு அந்த பாடல் முடியும். அதுல இறைவனுடைய அந்த ஒண்ணு இறைவன் இரண்டு வடிவங்களாக இருக்கான். அவன் அருள் சக்தியாகவும் இருக்கான், அருள் சக்தியை வழங்குகின்றனாவும் இருக்கான். அவன் ரெண்டுமே அவன் தான்.
அதுக்கு பேர் என்ன சம்பந்தம்னா அதுக்கு குணகுணி சம்பந்தம் அல்லது தாதான்மிய சம்பந்தம்னு சொல்லுவோம். தாதான்மிய சம்பந்தம்னா பார்க்க ஒரு பொருளா இருக்கும் ஆனா ரெண்டு பொருள் உள்ள இருக்கும், அதுக்கு பேரு தாதான்மியம். ஒரு பொருள் தான் ஆனா ரெண்டு பொருள் இருக்கும். எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஒரு பொருள் தான் ஆனா அது ரெண்டு இருக்கும். எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஐயா மல்லிகைப்பூ எப்படி? பொருளாவும் இருக்கும் மனமாவும் இருக்கும் ஐயா. ரைட்டு, அருமை. நூல், முட்டை முட்டை அர்த்தபரீஸ்வரர் முட்டை தேங்காய் தேங்காய் தேங்காயா? தேங்காய் எப்படி? எனக்கு புரியல. தேங்காய் எப்படி ஒரு பொருள் ரெண்டு பொருளா இருக்கும்? உடைச்சு பார்த்தா இல்லையா இதெல்லாம்? சரி கவனிங்க. இப்ப நான் சொல்லிட்டோமா? நான் சொல்லிடுறேன். இப்போ காயின் இருக்கு இல்லையா, காயின், நாணயம். நாணயம் ஒண்ணுதான் ஆனா அதுக்கு எத்தனை இருக்கு? இரண்டு பக்கங்கள் உண்டு இல்ல? பூ, தலை, ரெண்டையும் பிரிச்சா என்ன ஆயிடும்? நாணயம் என்ன ஆகும்? நாணயம் செல்லாது, செல்லாது, இல்லாம போயிடுங்க. ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் தலை, ரெண்டு பக்கம் பூ ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் இருக்கும். ஆக நாணயம் அப்படிங்கிறது ஒரு பொருள் ஆனா அதுல ரெண்டு, ஒரு பொருள் தான் ஆனா ரெண்டா காட்சி தருது இல்லையா? அது போல அது பேரு என்ன சம்பந்தம்னா குணகுணி சம்பந்தம் அல்லது தாதான்மிய சம்பந்தம் சொல்லுவோம். இறைவன் சிவபெருமான் ஒண்ணுதான், பக்கத்துல போய் பார்த்தா தான் ரெண்டா தெரியுமா? சிவமும் அவனுடைய கருணையும் ரெண்டு காயினுடைய ரெண்டு பக்கம் போல. அதனால தனித்து பார்க்க கூடாது. அரணும் அரியும் ஒன்று. புரியுதுங்களா? அரண் என்றால் சிவம், அரி என்றால் அன்னை பராசக்தி, ரெண்டு பேரும் ஒண்ணு. இத தெரிஞ்சுக்காம தண்ணி வழிபாடு, அரணை மட்டும் வழிபாடு செஞ்சாலோ அரிய மட்டும் தனியா வழிபாடு செஞ்சாலோ அது நமக்கு பலன் தராது. இதை அறியாதவர் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அன்னை பராசக்தியும் சிவபெருமானும் ஒன்று என்று சொல்வதற்காக தான். இங்க யாரு வரல? திருமால் வரல. திருமாலுக்கும் அரிங்கிற பேரை கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? திருமாலுக்கு பாஞ்சராத்திரிகள் அரிங்கிற பேரை கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. நாராயணன்ற பேர் கூட யாருக்குத்தான் உரியது? யாருக்குத்தான்? நாராயணன்னா தலைவன் அர்த்தம். நாராயணன்னா தலைவன் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஈசன் ஒரு பொருள். ஈசன்னாலும் தலைவன். ஆக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈசன்ற பொருள் நீங்க வச்சுக்கோங்க, நாராயணன்ற வார்த்தை எங்க சாமிக்கு நாங்க வச்சுக்கிறோம்னு பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா எல்லாத்துக்கும் தலைவன்ற வார்த்தை. அது போல அரிங்கிற வார்த்தையும் அவங்க கிளைம் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கான பொருள் என்ன? அரணும். இப்ப ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அரணும் அரியும் ஒன்று அப்படின்ற வார்த்தை சிவமும் சக்தியும். ஏன்னா அற அப்படிங்கிறது யாரோட வார்த்தை? யாரோட பேரு? சிவபெருமானுடைய பேரு. அப்ப அரினா யாரா தான் இருக்க முடியும்? அரண ஆண்பால், அரினா அதற்குரிய பெண்பால். சிவபெருமானுக்கு பாலினம் இல்லை. அவனுக்கு தெரியும் இல்லையா? அவன் ஆணும் இல்லை, அவன் பெண்ணும் இல்லை, அவன் அழியும் இல்லை. அவனை ஏன் பெண்ணாக சொல்றோம்னா கருணைக்கு வடிவமாக யாத சொல்லலாம்னா பெண்ணைத்தான் சொல்லணும். ஏன்னா பெண்ணுக்கு இயல்பாவே கருணை உண்டு. பெண் எல்லா விலங்குகள்லயும் பெண்ணுக்கு இயல்பா என்ன உண்டு? கருணை உண்டு. அதனாலதான் அது என்ன வளர்க்குது? குழந்தைங்களை வளர்க்குது. வளர்த்து கருணையோட வளர்த்து அது வளர்க்குறாங்க இல்லையா? கோழியில இருந்து, மாடுல இருந்து, ஆடுல இருந்து, சின்ன பூச்சியில இருந்து, பறவைகள்ல இருந்து எல்லா உயிரினங்களும் பெண் தன்னுடைய தாயா நின்று தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கறனால கருணையினுடைய வடிவமாக பெண்ணை சொல்வதனால நமக்கு புரியணுன்றதுக்காக அதை கருணைன்னு சொல்லாம அவனுடைய பெண் பாதின்னு சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. அங்க பெண்ணும் கிடையாது, ஆணும் கிடையாது. நமக்கு புரியணுன்றதுக்காக சொல்றாங்களே தவிர நாம என்ன நினைச்சுக்கிறோம்? பெண்ணா, அப்ப அவ பெண்ணு தனியாவே பெண்ணுன்ற மாதிரி எடுத்து அதை ஒரு கதையை போட்டு கடைசியில என்னென்னமோ சொல்லி பண்றோம். ஆனா எல்லாமே நமக்கு புரியணுன்றதுக்காக அவங்க சொல்லப்பட்ட விஷயம். சரி, அப்போ சிவம் என்ற ஒருவன் தான் எல்லா இறைவனையும் தாண்டி உயர்ந்தவன். அவனுக்கு சமமானவர்களோ மிக்கார்களோ அவனுக்கு ஒப்பானவர்களோ யாரும் கிடையாது அப்படிங்கிற அந்த செய்தியை அழுத்தி வலுத்தி சொல்லுகின்ற இடம் தான் திருச்சாலம். சரி, உள்ள போயிடலாம். இன்னைக்கும் ஆனந்து தொடாம போயிடுவான்னு நினைக்கணும். உள்ள போயிடலாம். சலமுடைய சலந்தரன் தன் உடல் தளிர்ந்த நல் ஆளி. இதுல நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அடியார்கள் இதுல கலந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. பாடலாமா? பாடலாம். அம்மா பாடுங்க, அது இல்லாம பாடுங்க. வாய்ப்புங்க சுவாமி உங்களுக்கு. திருச்சிற்றம்பலம். சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர் கன்று அருளியவார் என்னேடி. நலமுடைய நாரணன் தன் நயனமிடர்ந்து அரணடிக்கே அலராக இட ஆழி அருளினன் கான் சாழலோ அருளினன் கான் சாழலோ. அருமை அருமை அருமை. அருளினன் கான் சாழ். அருமை அருமை. மற்ற அடியார்கள் விண்ணப்பிக்கிறீங்களா? யாராவது விண்ணப்பிக்கிறீங்களா? சுவாமி மகேஷ் ஐயா கரம் வைத்திருக்காங்க. சுவாமி நீங்க விண்ணப்பிக்கிறீங்களா?
விண்ணப்பிங்க. சிவாய நம. சலமுடைய சலந்தரன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய கன்று அருளியவார் என்னடி நலமுடைய நாரணந்தன் நயனம் இடந்து அரணடி கீழ் அலராக இட ஆழி அருளின்கான் சாழலோ. சிவசிவா. அருமை 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 சுவாமி. இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு, ஒரே ஒருவருக்கு வாய்ப்பு. அம்மா அல்லியம்மா பாடுங்க. சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர் கன்று அருளியவார் என்னேடி நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்து அரணடி கீழ் அலராக இடாழி அருளினன் கான் தாழலோ. அருமை 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 அருமைங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ எல்லாரும் திரைப்படம் பாக்குற பழக்கம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? யார் யாருக்கெல்லாம் இருக்கு? பேசுங்க. சூப்பர். திரைப்படம் பாக்குற பழக்கம் இருக்கு. ரைட், எல்லாருக்கும் பழக்கம். சரி, நாம இந்த படம் பார்த்து சொல்லிடலாமா? கொஞ்சம் எளிமையா இருக்கிறதுக்காக சொல்றேன். இந்த வசந்த மாளிகை எல்லாருமே பார்த்திருப்போம். ஈஸியா கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கா சொல்றேன். இந்த வசந்த மாளிகைன்ற படம் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோமா? எல்லாரும் பார்த்திருக்கோம். அந்த படத்தை பத்தி ஒரு வரியில சொல்லு அப்படின்னா 3 மணி நேரம் படம். ஒரு வரியில சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க நீங்க? வசந்த மாளிகை படத்தை பத்தி நீங்க ஒரு வரியில 3 மணி நேரம் அந்த படம் என்னதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது? படத்துல எல்லாருமே பணக்காரனா, அந்த பணக்கான ஒரு பாட்டு ஒண்ணு வருங்க. அதுல அண்ணன் படம் அண்ணன் தங்கை அண்ணன் தங்க பாசமா? பாசமலர் கேட்கல சாமி, வசந்த மாளிகை கேட்டுட்டு இருக்கேன் நானு. ஒரு பெண்ணு நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அந்த பெண்ணு அவனை மாத்தி குடிக்க அதுதான் செய்யலாம். அந்த படம் அதுதான் காமிக்கும். அருமை அருமை அருமை. சரி, ஒரு பெண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ரைட்டு. வேற வேற என்ன? காதல். சரி, காதல். அதாவது இல்லையா, அவனுக்கு இது இல்ல, அதனால அவன் என்ன பண்ண, பாட்டுலயே பாடி பெரிய பணக்காரனார மாதிரி ஒரு பாட்டையே பாடுவாங்க. மரம் ஃபுல்லா பணமா தூங்கும் அந்த படத்துல. ஐயா, அது வேற. இது வந்து இந்த படம். அது என்ன படம்? பொன்மகள் வந்தால் ஒரு கோடி. வேற படம். சரி, நானே சொல்லிடுறேனே. மது பழக்கம் என்பது நம்மை கொள்ளுகின்ற பழக்கம். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மது பழக்கம் இருக்கக்கூடாது. மது பழக்கம் வந்து நமக்கு வேணாம் அப்படிங்கறத சொல்லித்தர மாதிரியான ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் அம்மா சொன்ன மாதிரி ஆமா, ஒரு பொண்ணு நினைச்சா அது சரி பண்ணும். ஏன் உங்களுக்கு நான் சொன்னேன்னா, இப்போ ஒரு பொண்ணு நினைச்சா சரி பண்ணிடலாம்னு சொல்றதும், ஒரு குடிப்பழக்கம் இருந்தா அது எல்லாத்தையும் கெடுத்துரும்னு சொல்றது, 2 செய்தியும் சேர்த்து சொல்றதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஒரு கதை தேவைப்படும். புரியுதுங்களா? 3 மணி நேரம் கதையா சொல்றப்போ அதனுடைய விஷயம் தாக்கம் நமக்குள்ள போய் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கேட்டா டக்குன்னு நம்ம பதில் சொல்றோம். காரணம் என்னன்னா, அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள, ஆனா சாரமா போய் நிக்கிறது இதுதான். இந்த 2 சாரங்கள் தான் நமக்கு போய் நிக்குது. அது மாதிரி புராணங்கள் என்பது வேதத்தினுடைய ஒரு வார்த்தைய 3 மணி நேரம் படமா இருக்கிறது பேரு புராணம்னு சொல்லுவோம். வேதத்தினுடைய ஒரு வார்த்தைய 3 மணி நேரம் படம். எப்படி வந்து ஒரு பொண்ணு நினைச்சா மாத்த முடியும், மது பழக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற 2 செய்தியத்தான் இளையோடி வச்சிருக்கு. இதுல அந்த படத்துல வச்சிருக்கிற மாதிரி, வசந்த மாளிகை படத்துல வச்சிருக்கிற மாதிரி, இறைவனுடைய வேதத்துல வருகின்ற ஒரு ஒரே வார்த்தையை சொல்லாம அதை வந்து விரிச்சு அதை பெரிய படமா எடுத்து ஓட்டி காமிச்சா அது பேரு புராணம்னு சொல்லியிருக்கோம். அப்ப இப்ப ஒரு புராண செய்தி சொல்ல போறோம். என்ன அப்படின்னா, சலந்தரனை பெருமான் வதைத்த படலம் அப்படின்னு சொல்றோம். இதுல நீ புராணத்தினுடைய சாரம் தான் எடுத்துக்க போறோம் நம்ம. ஆனா புராணமா சொன்னாத்தான் அது என்ன பண்ண முடியும். சரி, இது ஒண்ணு கேட்டுக்கிறேன். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு பாக்கலாம். என்னை திரும்ப கூட்டு வந்துருங்க. நான் சலந்தரன் புராணம் சொல்லதான் வந்திருக்கேன். கடைசியில மறந்துட்டு எங்கிட்டாவது போயிட போறேன். என்னை கூட்டிட்டு வந்துருங்க. இப்போ முக்கியமான செய்தி. இப்ப காக்கா வடசுட்ட கதை தெரியுமா எல்லாத்துக்கும்? பாட்டி வடசுட்ட கதை எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறீங்க?
அந்த கால காக்கா ஏமாளியா அடுத்தவங்களை ஏமாத்துனா நம்மளும் ஏமாறுவோங்கிறது இல்லையா? அடுத்தவங்களை ஏமாத்துனா நம்மளும். ரஞ்சிதாமணி வார்த்தை ரொம்ப சிறப்பான வார்த்தை, அருமையான விஷயம். அடுத்தவங்க நம்ம ஏமாத்தினா நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் வருவான். எத்தனுக்கு எத்தனை உண்டுன்னு சொல்வதுதான் அந்த தெரியும்ல. இந்த காக்கா என்ன பண்ணிடுச்சு, என் காக்கா என்ன பண்ணிடுச்சு, பாட்டிக்கிட்ட இருந்து வடைய சுட்டுருச்சு, வடைய காக்கா கிட்ட இருந்து நரி சுட்டுறோம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஆக நாம ஒருத்தவங்களுக்கு கெடுவான் கேட்டு நினைப்பான், ஒருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, ஒருத்தர் திருடணும்னா நம்மளுக்கு அது திருடு போகப்படும் அப்படிங்கிற செய்திய நான் இப்ப என்ன சொல்றேன், குழந்தை 1ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட போயிட்டு, எப்பா கெடுவான் கேட்டு நினைப்பான், நீ ஒன்னு பொருளை திருடுனா உன்கிட்ட இருக்கிற பொருளை யாரோ ஒருத்தர் திருடுவாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு புரியுமா? புரியாது. ஒரு பாட்டி வடை சுட்டாங்களா, வடை சுட்டதுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டாங்களா, எடுத்து வச்சாங்களா, அதுக்கப்புறம் காக்கா தூக்கிட்டு போச்சான், அப்புறம் காக்கா நீ அழகா இருக்குன்னு நரி சொல்லி காக்கான்னு பாட சொல்லிச்சா, பாடிச்சா, காக்கா வடையை விட்டுச்சா, ஒரு நரி கவி ஓடிடுச்சான். இப்படி சொல்றப்போ அந்த குழந்தைக்கு அந்த முதல்ல அது எது புரியாது, அதனுடைய தாற்பயம் புரியாது, கதை மட்டும் நல்லா புரியும். கொஞ்ச நாள் பெரிய ஆனதுக்கு அப்புறம், நம்மள மாதிரி பெரிய ஆனதுக்கு அப்புறம் இந்த கதையினுடைய என்ன பொருள்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது போல, பக்குவம் இல்லாத, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு சொல்லப்பட்டதுதான் புராணம். புராணத்துல கட்டி அதிலேயே தொங்கக்கூடாது. புரிஞ்சுதா? புராணத்துல சலந்தரன் நம்ம பேசுறப்போ, சலந்தரன் பேண்ட் போட்டிருந்தானா, சலந்தரன் வேஷ்டி கட்டியிருந்தானா, சலந்தரன் கால்ல செருப்பு போட்டிருந்தானா, இல்ல போட, இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நம்ம போக தேவையில்லை. அதனுடைய சாரங்கள் மட்டும்தான் நமக்கு வேணும். புரியுதுங்களா? இப்ப நம்ம 10 சாத்துக்குடி சாப்பிட்டாலோ 10 சாத்துக்குடியுடைய விட்டமின் தான் உள்ளுக்குள்ள போடுவோமே தவிர, 10 சாத்துக்குடியே நம்மளுடைய எலும்புக்குள்ள போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறோம், சாத்துக்குடியே எலும்புக்குள்ள போயிருச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எலும்பு கெட்டு போயிடும் இல்லையா? அது மாதிரி புராணம்னா புராணத்துடைய சாரத்தை எடுத்துக்கிட்டா தான் நல்லா இருக்குமே தவிர, புராணத்தையே பிளட் ஆக்கி ஓட்டக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புராணம் சொன்னா புராணத்தினுடைய சாரத்தை எடுத்து ஆன்மாக்குள்ள அனுப்பணுமே தவிர, புராணத்தை எடுத்து இதுக்குள்ள ஊத்தக்கூடாது. ஆன்மாக்குள்ள ஆன்மாக்குள்ள ஊத்தக்கூடாது. புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? அதனால அந்த துவனியில தான் கந்த புராணமா இருக்கட்டும், நம்மளுடைய எல்லா புராணங்களுமே நமக்கு அந்த துவனியில தான் வருது. அந்த டோனை நம்ம புரிஞ்சுக்கணும். புராணம் என்ன டோன்ல பேசுது, அந்த டோன்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கறதுனால இந்த வர்ணனைகள்லாம் இல்லாம புராணத்துக்குள்ளேயே நம்ம போயிடலாம். சலந்தரன் அப்படின்னு சலந்தரனை வீழ்த்திய இடம் திருவிற்குடி. நல்லா கவனிங்க, திருவிற்குடின்னு சொல்லுவோம் இல்லையா? திருவிற்குடி அப்படிங்கிறது அட்டவீரட்ட தலங்கள்ல ஒன்று. அட்டவீரட்ட தலங்கள்ல திருவதிகையும் ஒன்று, அப்படித்தானே? அட்டவீரட்ட தலங்கள்ல திருவதிகையும் ஒன்று. திருவதிகையில என்ன நடந்தது? திருவதிகையில் என்ன நடந்தது? முப்புறம் எரித்தது. முப்புறம் அருமை. எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. கேள்வி என்ன தெரியுமா கேக்குறாங்க? ஏப்பா திருவதிகையில முப்புறம் எரிக்கீங்கன்னு சொல்றீங்களே, இந்த முப்புறம் எரிக்கிறப்போ, முப்புறங்கள் எரிக்கிறப்ப சாமி எங்க இருந்தாரு? அங்கேதாங்க இருந்தாரு சாமி. எல்லாரும் சேர்ந்துதான் தேரெல்லாம் இது பண்ணி எல்லாம் எங்க இருந்தாருன்னா தேவலோகத்துல இருந்தாரு. எங்க இருந்தாருன்னா தேவலோகத்துல இருந்தாரு. தேவர்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்த தேரை வச்சுட்டு அதுக்கு மேல ஏறி நின்று சிரிச்சாரு, முப்புறங்கள்லாம் எரிந்தது. அப்போ உலகமே இருந்துச்சான்னு தெரியல. அதுல திருவதிகையில தான் சாமி நீங்க செஞ்சான்னு சொல்றீங்களே, இது எப்படி? திருவதிகையில இருந்த சாமி இது எப்படி செஞ்சிருக்க முடியும்னு கேக்குறாங்க. கேள்வி கரெக்டா? நீங்க கால சம்ஹார மூர்த்தின்னு சொல்றீங்கல்ல, எங்க? திருக்கடையூர்ல கால சம்ஹார மூர்த்தின்னு சொல்றீங்க இல்லையா? யார மிதிச்சாரு? யமன மிதிச்சாரு இல்லையா? யமன மிதிச்சாரு யாருக்காக? மார்க்கண்டேயர் எங்க பிறந்தாரு? மார்க்கண்டேயர் பிறந்த இடம் இது காசி நதிக்கரையில. காசி நதிக்கரையில பிறந்ததுதான் அங்கதான் சொல்லணும். அப்ப மார்க்கண்டேயர் இருக்கிறப்போ என்ன நதி கிடையாது? கங்கை நதி. கங்கை இல்லாத காசி அது. மார்க்கண்டேயர் இருக்கிறப்போ கங்கை இல்லாத காசி. அதுக்கப்புறம் தான் பகீரதன் வர்றான், அதுக்கப்புறம் தான் ஆறுகள்லாம் வருது. அப்போ இது எங்க நடந்தது அப்படின்னா அங்க நடந்தது. ஆனா திருக்கடையூர்ல சொல்றமே, என்ன காரணம்னா நல்லா கவனிங்க, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த வடிவம் தாங்கி இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னது? முப்புறங்களை எரித்தப்ப சாமி கிட்ட ஒரு உணர்வு வருது இல்லையா? அந்த உணர்வை அந்த லிங்கத்துல ஆவாகம் பண்ணிருக்காங்க. கால சம்ஹாரனை மிதிக்கிறப்போ அவன்கிட்ட ஒரு உணர்வு வருது இல்லையா? ஒரு அனுபவம் வருது இல்லையா? பெருமான் அந்த அனுபவத்தை அந்த இடத்துல ஆவாகம் பண்ணிருக்காங்க.
புரியுதுங்களா? இந்த போல சலந்தரனுடைய புராணம் வந்து இப்ப எங்க நடந்திருந்தாலும் திருவிற்குடியில இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட அது ஆவாகம் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க என்னடா புராணம் எங்கேயோ நடந்தது, ஆனா இவங்க எல்லாம் இங்க பக்கத்து வீட்டுல நடந்த மாதிரி சொல்றாங்களேன்னா காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த வடிவத்தை இங்க எடுத்துக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ திருவதிகை, திருவிற்குடி, அந்த பிரம்மன் கொய்தது என்ன சாமி, திருக்கண்டியூர், அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு அட்டவீரட்ட தலங்கள் 8 தலங்கள் உண்டு. அதுல திருவிற்குடியில சலந்தரனை பெருமான் அவன் என்ன பண்ணா, சம்ஹாரம் பண்ணா. அது என்ன பண்ணா அப்படின்னா, நல்லா கவனிங்க, சலந்தரனுக்கு ஒரு ஆணவம். சலந்தரன் என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய வரங்கள் எல்லாம் பெற்று எல்லாத்தையும் செய்து விட முடியும், வலிமையால என்னால எதையும் செய்து விட முடியும்னு சொல்லி அசுரர்களையே தேவர்களையே போய் அழிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றான். அப்ப என்ன பண்றாரு நம்முடைய சுவாமி, நம்முடைய சிவபெருமான் என்ன பண்றாரு, ஒரு 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 இந்த நிலம் இருக்கு இல்லையா, காய்ந்த நிலம் இருக்கு இல்லையா, வயல்வெளியில காய்ந்த நிலம் இருக்கு இல்லையா, அங்க உட்காந்துட்டு இவனை கிராஸ் பண்ணி போறாரு. யார? நம்ம சாமி ஒரு வயதான கிழவர் வடிவ இருக்காரு, அவரை கிராஸ் பண்ணி போறாரு. போறப்ப என்னாச்சு, சாமி பாக்குறாரு. வேற போறப்ப என்ன பண்றாரு, இவர் நிமிர்ந்து பாக்குறாரு. யார? சலந்தரன் நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படின்னு சிரிச்சு கீழே குடிச்சுக்கிறாரு. சலந்தரன் நிமிர்ந்து பார்த்து என்ன பண்றாரு, அப்படின்னு சிரிச்சு. சலந்தரனுக்கு அவன் சாதாரணமா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி நக்கலா சிரிச்ச உடனே அவனுக்கு வந்தது பாருங்க கோபம், விறுவிறுன்னு வந்தான். ஐயோ என்ன ஏன் நினைச்சிட்டு இருக்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் போயிட்டு இருக்கேன், எல்லாரும் பயப்படுவாங்க என்ன பார்த்தா, நீ என்னன்னா என்ன பார்த்து ஒரு நக்கலா ஒரு நகுதல் பண்றியே அப்படின்னு சிரிக்கிறியே. நகுதல்னா என்ன தெரியுமா, ரொம்ப சன்னமா சிரிக்கிறதுக்கு பேரு நகுதல். சன்னமா. புன் சிரிப்பு, குமிழ் சிரிப்பு. குமிழ் சிரிப்புனா உதட்டுல தெரியும், உதட்டுல தெரிஞ்சா அது குமிழ் சிரிப்பு, உதட்டுக்குள்ள தெரிஞ்சா அது குமிழ் சிரிப்பு. புன் சிரிப்புனா உதட்டு விரிஞ்சா அது புன் சிரிப்பு. ஓகேவா? எதுவுமே இல்லாம ஒரு சத்தமா அப்படின்னு சும்மா வேணுக்குமே அத ஏளனமா பார்த்து சிரிக்கிறோம்ல, ஒரு ரொம்ப மெல்லிதா சிரிக்கிறோம்ல, சிரிக்கிறோமா சிரிக்கலையான்னு தெரிகிற பேரு நகுதல்னு சொல்லுவோம். அதனாலதான் இடுக்கண் வருங்கால் நகுக, இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்றாங்க. கண்ணகின்னு ஏன் பேர் வச்சாங்க, அவ கண் எப்பொழுதுமே சிரித்து கொண்டிருக்குமா, கண் கூட்டல் நகி, நகுதல். கண்ணு எப்பயுமே கண் என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் பார்த்து லேசா சிரிச்சுக்கிட்டே இருக்குமா, அதனால அவளுக்கு பேர் என்னது, கண்ணகின்னு பேர். கண் கூட்டல் நகி, நகுதல், நகுதல இருக்கிறதுனால அவளுக்கு பேரு கண்ணகின்னு பேர் வச்சு. அப்போ கண்ணை எப்பயுமே கண்ணை வந்து ஒரு பெரிய விஷயமா வச்சு பெண்களுக்கு பேர் வைக்கிறது. அங்கே இருக்கண்ணி. காமாட்சிக்கு என்ன பேரு, மீனாட்சிக்கு அங்கே இருக்கண்ணின்னு பேரு, காமாட்சிக்கு காமக்கண்ணின்னு பேரு. அவளுக்கு காமாட்சிக்கு காமக்கண், காமக்கண்ணி தான் அவளுடைய ஒரிஜினலான தமிழ் பேர். நம்ம தான் காம கூட்டல் அச்சி, அச்சின்னு என்ன சமஸ்கிருதம், காம கூட்டல் அச்சி காமாட்சின்னு சொல்றோம், மீன் கூட்டல் அச்சி மீனாட்சின்னு சொல்றோம். ஓகேவா? விசாலம் கூட்டல் அச்சி விசாலாட்சின்னு சொல்றோம். அப்போ அவ கண் விசாலமா, வேல் நெடுங்கண்ணின்னு சொல்றோம். நெடுங்கண்ணின்றது பேர் தான் விசாலாட்சின்னு பேர். நெடுங்கண்ணின்னு சொன்னா அது பேர் விசாலாட்சின்னு பேர். கண்ணுல அந்த பெண்ணுடைய கண்ணுல எவ்வளவு. சரி, நம்ம நகுதல் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப நகர்றாரு யாரு, நமக்கு சாமி கிராஸ் ஆகுறாரு, நம்ம சலந்தரனை பார்த்து நகரோட அவனுக்கு பயங்கர கோவம். என்னையா நீ இப்படி என்னை பார்த்து அசால்ட்டா நீ சிரிச்சிட்ட, நீ எவ்வளவு பெரிய ஆளா யாருக்கு. சாமி சொன்னாரு, எனக்கு உன்னை பார்த்தா பாவமா தான்ப்பா இருக்கு அப்படின்னா. என்னையா என்னை பார்த்தா பாவமா இருக்கு, என்ன சொல்றவன்னு, இல்ல நீ பெரிய வீர சூரன்றாங்க, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்களை சோதிக்கணும்னா சாமி என்ன பண்ணுவாரு, நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா, நம்மள வந்து தம்சம் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதை பெருசுன்னு நினைச்சிருக்கோமோ, இதுல நான் வல்லவன் நினைச்சிருப்போம்ல, அதைதான் உடைப்பார். அதை உடைச்சுட்டா எல்லாம் உடைஞ்சிடும்ல, அதுதான் உடைப்பார். நான் வல்லவன், நான் இதில் வல்லவன் அப்படின்னு நினைச்சா அந்த நினைப்பை வந்து உடைப்பார். அவ்வளவுதான். யாரு நினைச்சா, அப்படி எல்லா நாயன்மார்களும் நினைச்சாங்க. எல்லா நாயன்மார்களும் நம்ம நம்மளுடைய திருத்தொண்டர் என்ன நினைச்சாரு, சாப்பாடு போட்டுடலாம், சாப்பாடு தானே போட்டுடலாம், சாப்பாடு தானே போட்டுடலாம், என்ன மாதிரி போட முடியாதா அப்படின்னு நினைச்சேன். போட்டுடலாம் சாப்பாடு, இளையான்குடி மாறினாலும் அப்படிதான், போட்டுடலாம் சாப்பாடு, என்ன ஆனாலும் போட்டுடலாம், என்ன பெரிய விஷயம் வந்துட போகுது அப்படின்னு போட்டா, இளையான்குடி மாறினாராவது என்ன பண்ணுவார்னா வந்தவங்களுக்கு தான் சாப்பாடு போடுவார். இவர் தேடி தேடி சாப்பாடு போட்டார். யாரு, திருத்தொண்டர் தேடி தேடி சாப்பாடு போட்டார். போயிட்டு என்ன உனக்கு சாப்பாடு போட முடியும் நம்புற இல்ல, நீ எது வேணாலும் பண்ணலாம் நம்புற இல்ல, உடைக்கிறேன் அதே என்ன. ஆனா உடைக்க வந்தவரையும் உடைச்சிட்டாங்க அவங்க. இவர் அவங்கள உடைக்க வந்தாரு. இது என்ன, எங்க இது பன்னீர் பார்க்கலாம், என்ன சொன்னாங்க, எங்க இது நீ பன்னீர் பார்க்கலான்னு, எங்க பையனை இதை அறுத்து பிள்ளை அறுத்து நீ பிள்ளைக்கறி போட்டு பார்க்கலான்னு அவர் வச்சிருந்த அந்த நாகேஸ்வர பூஜையில வச்சிருந்த பெரிய வலிமைய சுவாமி வந்து உடைச்சார்.
உடைச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணா எல்லாமே நமக்கு தெரியும். அதனால அதுக்குள்ள போக நான் என்ன சொல்றேன்னா, நாம எதுல வலிமையா இருக்கிறோமோ பக்தியில கூட என்ன பண்ணிடக்கூடாது. என்ன மாதிரி சூப்பூசை பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சா உடைச்சிருவாரு. என்ன மாதிரி திருவாசகம் பேச முடியுமா அப்படின்னு நினைச்சா ஒரே மிதி, ஓங்கி ஒரு மிதி மிதிச்சிருவாரு. அது மாதிரி எந்த ஒரு செயல்லையும் நமக்கு இருமாப்பு வரக்கூடாது. ஆனா ஒண்ணுல இருமாப்பு வரலான்றார். யாரு சொல்றா? நம்மளுடைய சொக்கராதா. ஒண்ணுல இருமாப்பு வரலாம், ஒண்ணுல இருமாப்பு வரலாம். எதுல அப்படின்னா சொல்றாரு, ஈசனுடைய அடிமைன்றது இருமாப்பு வரலாமா? என்ன மாதிரி இறைவனுக்கு அடிமை செய்ய முடியாதுன்னு சொன்னா நாம இதுதான் ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடாது. அவன்கிட்ட என்ன பண்ண, அவனை குழப்பி விட்டணும் சிவபெருமான. யோ நான் என்ன வேணாலும் உனக்கு அடிமை தொண்டு என்னனாலும் பண்ணுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் வந்து வெறும் துளிதான் கொடுப்பேன், துவைச்சுதான் கொடுப்பேன், நான் வெறும் என்னால எதுவும் முடியுது அன்னைக்கு என்ன முடியுது அதை செய்வேன்னா அந்த டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அது டிஜிட் இல்லாம இருக்கு. ஆனா இது மட்டும் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு நம்ம நின்னோம்னா அதை எதுவா இருந்தாலும் உடைச்சிருவேன். அதுதான் அவருக்கு என்னன்னா, பக்தியில கூட செருக்கு வரக்கூடாது. இருக்கிறதுலயே ஆபத்தானது பக்தியில வர செருக்கு தான். நீங்க மத்த செருக்கு கூட வந்தா பரவாயில்ல, பக்தியில வர செருக்கு ஏன் ஆபத்துன்னா, பக்தியில உயர்நிலைக்கு போறதே கஷ்டம். அங்க செருக்கு வந்தா என்ன ஆகும், தடால்னு கீழே விழுந்துருவோம். நம்ம மத்த வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம 10 ரூபாய் கீழே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நாளைக்கு 10 ரூபாய் போய் சம்பாதிச்சிடலாம். ஆனா பக்தியில செருக்கு வந்துருச்சுன்னா அங்க இருந்து சர்ன்னு கீழே இறங்கிடுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அந்த பக்தியில அந்த பழைய நிலைக்கு போறதுக்கு பல பிறவிகள் கூட ஏற்படலாம். பல நாட்கள் இல்ல, பல பிறவிகள் கூட. ஏற்கனவே நீங்க அட்டைன் பண்ணீங்கல்ல ஒரு பக்தியில ஒரு பெரிய நிலை, அதுல நீங்க கொண்ட செருக்குனால அந்த நிலையை நீங்க ஏற்படுத்துறதுக்கு பல பிறவிகள் கூட வந்துடலாம். அதனால பக்தியில மட்டும் செருக்கு வச்சிடாது, மத்த இதுல கூட செருக்கு வச்சு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி பக்தி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நாம செய்யற பக்தியிலேயே ரொம்ப சிறந்த ஒரு, சொல்லவே கூடாத ஒரு பக்தி. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த பக்தி தேவையில்லைன்றான். ராவணன் செய்த பக்தி என்ன பக்தி? ராவணன் செய்த பக்தி என்ன பக்தி? ஐயா தனியா வணங்கினார் ஐயா, அவரு தனியா அடியாரோட இணைஞ்சு வணங்கல அவரு. அப்ப செருக்கு வந்துருச்சு இல்லையா? இப்ப தெரியும்ல, ராவணனுக்கு வந்த செருக்கு எப்படி அடக்குனாரு சாமி? ராவணனுக்கு வந்த செருக்கு எப்படி அடக்குனாரு? எல்லா பாட்டிலும் ஞான சம்பந்தம் சொல்லுவாரு. பெருவிரல்ல கால் விரலால் அடர்த்தி 20 தோள்களையும் இற்று போகின்ற வழியில அவர் என்ன பண்ணாரு, 20 கரங்களும் 20 அந்த தோல் தாங்கி இருக்கிற தோள்கள் எல்லாம் உடைச்சு போற மாதிரி பண்ணாரு. இதுக்கு என்ன கதை தெரியுமா? இமவான்னு சொல்லக்கூடிய அந்த இமயமலை என்ன பண்ணுச்சா, சுவாமி நான் ஒன்ன சுமக்கணும் சாமி அப்படின்னு பல காலம் தவ செஞ்சுட்டான். சரி பல காலம் தவ செய்யுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சுவாமியும் அது மேல கொடுத்து ஏறினாரு. இந்த இமயமலைக்கு என்ன வந்துருச்சு, ரொம்ப நாளா எல்லாரும் வந்து வணங்குறவங்களை எதை வணங்குறாங்க? முதல்ல மலையை பார்த்து வணங்குறாங்க. ஆஹா, அப்படிதான் இன்னைக்கு அப்படிதான் வணங்குறோமா இல்ல? கைலாயத்தை பார்த்து பொன்னார் வேணியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்ல இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு அவர் பாடுறாரு இல்லையா? அப்போ அந்த மாதிரி பொன்னார் மலையை பார்த்து கும்பிடோன்னு மலைக்கு என்ன வந்துருச்சு, இமயமலைக்கு என்ன வந்துருச்சு? லேசா ஒரு கர்வம், லேசா ஒரு கர்வம் வந்துருச்சு. கர்வம் வந்தா யாருக்கு தெரியும்? நல்லா கவனிங்க, நமக்குள்ள இறை மனம் வந்துட்டாலும் பெருமானுக்கு தான் முதல்ல தெரியும். நமக்குள்ள கர்வம் வந்துட்டாலும் பெருமானுக்கு தான் முதல் தெரியும். புரியுதுங்களா? நீங்க கிட்ட உண்மையான பக்தி மனம் வந்துட்டாலும் தெரியுது, முதல் தெரியுது யாருக்கு தான். நீங்க வந்து கோயிலுக்கு போய் பத்திரிகை அடிச்சு இது அர்ச்சனை பண்ணி நான் வந்திருக்கேன் சாமின்னு சொல்ல தேவையில்லை. நீங்க பக்தி மனம் உள்ளுக்குள்ள வந்த உடனே முதல்ல தெரிஞ்சுக்கிறது அவன் தான். அது போல உங்களுக்குள்ள ஆணவம் வந்துருச்சுன்னா முதல்ல தெரிஞ்சு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன நினைச்சான்னா, இமயமலையுடைய ஆணவத்தை அடக்கணும்னு நினைச்சான். அதே சமயத்துல யாருக்கு ஆணவம் வந்துருச்சு? ராவணனுக்கும் ஆணவம் வந்துருச்சு. அப்ப ராவணனோட ஆணவத்தையும் அடக்கணும்னு நினைச்சான். இப்ப என்ன ஆச்சு, சிவபெருமானுக்கும் அன்னை பராசக்திக்கும் சின்ன ஊடல்னா தெரியும்ல, ஊடல் என்னது?
ஊடல்னா தெரியும்ல, கணவன் மனைவியும் பேசாம கோச்சுக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை போட்டுட்டு இந்த அம்மா இங்கிட்டு இந்த ஐயா இங்கிட்டு பார்த்தானா அந்த அம்மா அப்படி டக்குன்னு தலையை விட்டுட்டு போகும். இந்த ஐயா என்னம்மா கேட்டா அப்படி கொண்டா வச்சுட்டு போகும் அந்த அம்மா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். இப்போ என்ன ஆயிடுச்சு, அன்னை பராசக்தி ஊடல்ல இருக்கா. அடுத்து இமயமலைக்கு என்ன வந்துருச்சு, கர்வம் வந்துருச்சு. அதே சமயத்துல யாருக்கு என்ன வந்துருச்சு, ராவணனுக்கும் தன்னுடைய பக்தியில ஒரு கர்வம் வந்துருச்சு. அப்போ 3 பேர்த்தையும் என்ன பண்ணுவான்னா ஒரே கல்ல 3 மாங்காய் இல்ல 30 மாங்காய் அடிக்கிறவன். என்ன பண்ணான்னா ராவணன் கிராஸ் ஆகிறப்போ இந்த மலையை பாரு அவன் தான் கொடுக்குறான். மைண்ட்ல யாரு, சிவபெருமான். இந்த மலையை பாருன்னா மலையை பார்க்கணும்னா இவ்வளவு பெரிய மலை இருக்கு, எங்க அப்பா அதுல இருக்கா, நான் தூக்கிடுவோம், அப்படியே தூக்கிட்டு போய் இலங்கையில வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அந்த மலைய தூக்க வரான். இந்த மலை சிரிக்குது, இதெல்லாம் தூக்க முடியுமான்னு. ஆனா என்ன பண்ணிட்டான் ராவணன், தூக்கிட்டான். தூக்குற உடனேதான் அந்த மலைக்கு தெரிஞ்சு இமவானுக்கு தெரிஞ்சது, ஆகா இவ்வளவு நாள் நம்ம ஒரு பெரியவன் நினைச்சேன், நம்மளையே தூக்குறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான், நம்மளையே மொத்தமா தூக்கிட்டு போற ஒருத்தன், நம்ம ஒரு ஆளே கிடையாது சாமி என்ன மன்னிச்சிருக்கேன்னா. இங்க தூக்குற உடனே இமவானுடைய கர்வம் அழிஞ்சது. அதே சமயத்துல உள்ள கூடல்ல இருந்தால யாரு அன்னை பராசக்தி சாச்சிட்டான்ல. சாச்ச உடனே என்னைக்குமே ஆடாத அந்த கைலாய ஆடுது, என்ன ஆடுதுன்னு போயிட்டு என்ன பண்ணிட்டான், அப்படி விழுந்து யார் மேல விழுந்துட்டான், அப்பா மேல விழுந்து அப்பா அப்படியே கட்டி தழுவிட்டான். ஒரே சமயத்துல ஊடலும் முடிஞ்சிருச்சு. அடுத்த சமயத்துல என்ன பண்ணோம், இப்ப இருக்கக்கூடிய அந்த இலங்கை வேந்தனுடைய ஆணவத்தை பெருவிரல் அழுத்துறான். அழுத்தினா அவனே இல்லாம போயிருப்பான். அவருக்கு என்னன்னா ஒரே சமயத்துல எல்லாரையும் அழிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது அவருக்கு, எல்லாத்தையும் அப்ப அழுத்துறோம்னு என்ன ஆயிடுச்சு, அப்படியே இற்று போய் அப்படியே வந்து. அப்ப ஒரே நேரத்துல அப்ப ஆணவம் இருந்தா பெருமான் அதை அழிப்பதற்காக வருவான். முதலாவது பெருமான் ஒடுக்குவது ஆணவத்தை தான். அதனால ஆணவம்னா என்ன, அந்த நம்மளாலதான் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யறதுலயே என்னாலதான் வழிபாடு செய்ய முடியும்னா சோழியை பிடிச்சிருவோம். அவனுக்கு நான்ற எண்ணம் எந்த இடத்துலயும் வரக்கூடாது. அதனாலதான் சொல்லுவாங்க, நான் கடைக்கு போனேன், ஆனா உங்களுக்கு தெரியுமா நான் ரெஸ்டாரண்ட் போனா ஆர்டர் பண்ணது நானும் தான் ஆர்டர் பண்ணுவேன், நான் தான். ஆனா எங்க ஐயா சொல்லுவாங்க, கடைக்கு போனா நான் ரெஸ்டாரண்ட்ல கூட நான் ஆர்டர் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் வந்துரும் போல எனக்கு அப்படின்றதுக்காக. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் தான். அதனால நான் போய் ஆர்டர் பண்ணி எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் நான்ற எண்ணம் இருக்கிறதுனால நான் தான் பிடிக்குது, வேற என்ன பண்றது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி நான் என்ற எண்ணம் பெருமானுக்கு ஆகவே ஆகாத வஸ்து, அது மட்டும் ஆகாது. மற்ற எது நீங்க கொடுத்தாலும் வாங்கிப்பான். சரி, அப்போ கலந்தரன் அப்படி இருக்கான். கலந்தரனுடைய அந்த எண்ணம் எல்லாம் அப்ப என்ன பண்றாரு, நீ பெரிய ஆளுன்னு நினைச்ச, எங்க இந்த இப்ப என்ன பண்ண, தன்னுடைய பெருவிரல் நகத்தால ஒரு வட்டம் போடுறாரு. நாம என்ன பண்றாரு, பெருவிரல் நகத்தால ஒரு வட்டம் போடுறாரு. இந்த போட்டிருக்க இந்த வட்டம் இருக்குல்ல, அந்த நிலத்தை உன்னால பிளந்து எடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறாரு, சலந்தரன் கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு, ஐயோ என்னையா நீ, நான் உலகத்தையே தூக்கி கிருகிருன்னு சுத்துவேன், இந்த நிலத்தை போய் தூக்க முடியாதுன்னு சொல்றீங்க எப்படின்னு கேட்டா, எடுக்கிறாரு அந்த நிலத்தை அப்படியே பிச்சு எடுக்கிறாரு. எடுத்து என்ன பண்றாரு, தலைக்கு மேல அப்படி தூக்குறாரு. தலைக்கு மேல தூக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த நிலம் அப்படியே சுத்துது, கிருகிருன்னு சுத்துது. சுத்தி என்ன பண்ணுது, அப்படியே கீழே இறங்கி என்ன பண்ணிருது, அப்படியே தலையையும் அப்படியே அந்த நடுவுல தலைய ஓட்ட போட்டு அப்படியே அது தலையை அறுத்துருது. எது, அந்த நிலமானது அது தலையை அறுத்துருது. விழுந்தது என்ன ஆயிடுச்சு, கிருகிருன்னு சுத்துனது இப்ப கையில யாருக்கிட்ட வந்துருச்சு, அந்த நடுவுல ஓட்டம் இருந்தது இல்லையா, நடுவுல ஓட்டம் இருந்தது யாருக்கிட்ட வந்துருச்சு, சிவபெருமான் கையில வந்துருச்சு. வந்து அது சக்கரமா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சக்கரத்துல நடுவுல ஓட்டம் இருக்குல்ல, அது எப்படி விழுந்தது, இந்த சக்கரம் இருக்குல்ல, யாரு நம்ம சாமி வச்சிருக்காரு, நமக்கு தெரிஞ்சது விஷ்ணு தானே வச்சிருக்காரு. விஷ்ணு கையில சக்கரம் இருக்குல்ல, சக்கரம் சுத்தம், ஆனா நடுவுல ஒரு ஓட்டை போடணும்ல, அந்த நடுவுல இருக்க ஓட்டை அது எப்படி வந்தது, இப்பதானே தலை அச்சுதான் அந்த ஆமா உளுத்த வடையில போடுற ஓட்ட மாதிரி ஏதோ விழுந்துருச்சு, அந்த சக்கரத்துல போய் விழுந்திருக்கு. நம்ம இவர் வச்சிருக்காருல்ல நம்ம சுதர்சன சக்கரம், அந்த நடுவுல இருக்கிற ஓட்டையா எப்படி விழுந்துச்சு தெரியுமா, நம்ம அப்ப எல்லாத்துலயும் சண்டையே போடாம கொடுத்தோம், எங்கேயும் போய் சண்டை எல்லாம் போட மாட்டான், எங்க போனாலும் ஜாலியா ஆடிட்டு இருப்பான், வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பானே தவிர அவன் என்ன பண்ணா, இது தூக்குனா வேகத்துல பண்ணுது, பூமி சுத்திட்டு இருக்கு, இப்ப மிக்சியில ஓட்டிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஓபன் பண்ணா என்ன ஆகும், அதே வேகத்துல தானே சுத்தி வெளியே வரும்.
மாவும் அதே வேகத்தை சுத்தி வெளியே வரும். அதே மாதிரி பூமி சுத்திட்டு இருக்கு, பூமியுடைய அந்த அந்த அச்சை வெளியில எடுக்கிறதால பூமி என்ன வேகத்தை சுத்துதோ அந்த வேகத்தை சுத்தி அவங்க கழுத்தை அப்படியே துண்டா வெளியில எடுத்துருச்சு. அப்படி இன்னொன்னு சொல்ல போனா நல்லா கவனிங்க, நீங்க இது ஒரு சயின்ஸ். மிக்சியில சுத்துறப்போ உள்ளுக்குள்ள சுத்தம் திறந்துட்டீங்கன்னா அது எவ்வளவு தூரம் போகும்? உளுந்த மாவு சுத்துறீங்க, உளுந்த மாவு போட்டு ஆட்டிட்டு இருக்கீங்க வடக்கி மிக்சியில, தப்புன்னு மேல இருக்கிற மூடியை திறந்துடுறீங்க, ஆன்லயே என்ன ஆகும்? ரொம்ப தூரம் சுத்துற வேகத்தை விட அது வெளியில வர்றப்ப என்ன ஆகும்? அதை விட பன்மடங்கு வேகமா வெளியே வரும். அதனால பூமி சுத்திட்டு இருக்கு, பூமி சுத்துற பொருள்ல இருந்து அதை வெளில எடுத்த உடனே அது என்ன பண்ணுது? பூமி சுத்துறத விட பன்மடங்கு வேகமா சுத்தி கர்ன்னு கீழே இறங்கி சலந்தனுடைய கழுத்தை அறிந்தது. இப்ப ஏன் சக்கரம் ஸ்பீடா சுத்துது? பூமி நீங்க கேட்கலாம், யோ பூமி சுத்துற ஸ்பீட்ல தானே சக்கரம் சுத்துது, பார்த்தா அது பெரிய வேகமா சுத்துதுன்னா சுத்துற பொருள்ல இருந்து ஒரு பொருளை எடுத்தோம்னா அது என்ன பண்ணும்? அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகி இன்னும் ஃபாஸ்டா சுத்தும் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்போ அந்த வகையில அங்க என்ன ஆச்சு? இப்போ ஒரு சக்கரம் கிடைச்சிருச்சு யார் கையில? இப்ப சிவபெருமான் கையில அந்த சக்கரம் வந்துருச்சு. ஏன்னா அந்த சக்கரத்தை தாங்கிறதுக்கு வேற யாருக்குமே ஆற்றல், அதனுடைய ஸ்பீடை தாங்குற அவன் தான். அப்ப அவன் தான் ஆற்றல். அவன் என்ன பண்ணான்? அது திருநசேரி அம்மா அவர்கள் கரம் ஏத்துறாங்க. சுவாமி ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? திருநென்னுசரி அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா அந்த ஐடியில இருக்கிறவங்க கரம் ஏத்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை. சரி, அப்போ இப்படி சுத்திட்டே வந்து என்ன பண்ணுது? அந்த சக்கரம் கையில வச்சுக்கிட்டாரு சுவாமி. இப்போ அங்கிட்டு இங்கிட்டும் போறாரு யாரு? சிவபெருமான் அந்த பக்கம் இந்த பக்கம் கையில சக்கரை வச்சுக்கிட்டு அவர் ஜாலியா போயிட்டு இருக்காரு அந்த பக்கம் இந்த பக்கம். நாம இந்த குழந்தைங்க எல்லாம் திருவிழா கூட்டிட்டு போனா என்ன பண்ணுவாங்க? என்ன கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் திருவிழாவுக்கு கூட்டிட்டு போனா என்ன கேட்பாங்க? குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? எந்த பொருள் வேகமா சுத்துதோ அதையே உத்து கவனிப்போம். நாம எல்லாருமே அப்படிதான். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு பொருள் வேகமா சுத்துதுன்னா அது உத்து கவனிப்போம். அதனால இந்த காத்தாடி மேல ஆசைப்படுற குழந்தை மாதிரி அடிக்கடி இவர் கிராஸ் ஆகுறப்போ இவர் கையில இந்த காத்தாடி சக்கரை இருக்கு, அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு யார் நினைக்கிறான்? திருமால் நினைக்கிறாரு. இந்த மாதிரி குழந்தை சித்திரை திருவிழால காத்தாடிக்கு ஆசைப்படுற மாதிரி அவர் ஆசைப்பட்டு நினைக்கிறாரு. இது நினைச்சா சாமிக்கும் தெரியும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா சாமி கிட்ட போய் நேரடியா போய் கேட்க முடியல. ஏன்? நம்மளால என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம ஆசைப்பட்டோம், நம்மளால என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம இருக்கோம், நம்மளால என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம அப்பா கிட்ட ஒரு பொருள் இருக்கு, நல்லா இருக்கு, அப்பா ஒரு சட்டை வச்சிருக்காரு, நல்லா சூப்பரான சட்டை, என்ன பண்ணுவோம்? அப்பாட்ட போய் இல்ல அப்பாட்ட போய் கேட்போம்மா, எப்ப எனக்கு கொடுப்பேன், போப்பா நான் எடுத்துக்கிறேன், எடுத்துருவ மாட்டோம். இப்படின்னு போய் அப்பாட்ட எல்லாம் பர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டாங்க. போயா நான் எடுத்துக்கிறேன், போயா உன் சட்டையா இருந்தா ஏன் சட்டையா இருந்தா எடுத்துக்குவோம்ல. அந்த எண்ணம் யாருக்கு இல்ல? அந்த மாதிரி அப்பா மகன் உறவுல யாரு இல்ல? திருமாலும் இல்ல. அவர் என்ன பண்றாரு? இந்த பொருளை வாங்கணும்னா இதுக்கு சமமா நம்ம தவம் செஞ்சுதான் வாங்கணும்னு நினைக்கிறோம். தவம் செஞ்சுதான் வாங்கணும்னு நினைக்கிறாரு யாரு? திருமால் வந்து. ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய பொருள் அவர்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் நம்ம வாங்கணும்னா நம்ம தவம் செஞ்சுதான் வாங்கணும்ட்டு என்ன பண்றாரு? தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். தினமும் என்ன பண்றாரு? 1000 மலர்களை கொண்டு பூசணை செய்துக்கிட்டு அது ஒரு தவ நியமமா வச்சு அதை பூசணை செஞ்சுட்டே இருக்காரு. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு? எதை வாங்கணும்னு இருக்கு? அந்த சக்கரத்தை வாங்கணும்னு இருக்கு. பல காலம் வந்து தொடர்ந்து தவம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு என்ன ஆயிடுச்சு? திடீர்னு அந்த 1000 பூல ஒரு பூ என்ன ஆயிடுச்சு? சாமி அத திருமால் வந்து சக்கரம் வாங்கணும்னு சொல்லி சிவபெருமான் லிங்க திருமேனிக்கு தினமும் பூஜனை பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நாள் 1000 பூ, அவர் 1000 பூ படிச்சாலும் தெரியாம ஒரு 99 பூ படிச்சுட்டு வந்தாரு, 999 படிச்சாலும் தெரியல. அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு பூ மிஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணோம்? இப்ப நம்ம ஒரு பூ மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம், ஒரு பூ மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? போய் எடுத்துட்டு வருவாங்க, எந்திரிச்சாலும் என்ன போயிடும்? எந்திரிச்சா ஏற்கனவே செஞ்ச நியமம் போயிடும். ஏன்னா எந்திரிச்சா போயிடும். நாம இன்னும் கொஞ்சம் நினைவு மாதிரி ஒரு அறிவாளியா என்ன பண்ணுவோம்? ஒரே தாமரை பூ 2ஆ பிச்சு அது 999 இது 1000 அப்படின்னு போட்டு சாமி கணக்கு முடிச்சுட்டு வந்துருவோம். என்ன மாதிரி ஆளுங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அது மாதிரி பூவை பிச்சு போடக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? பூக்களை பிச்சு போடக்கூடாது, முழு மலராத்தான் போடணும். நம்ம எல்லாருமே உதுத்து தானே போறோம். இப்ப ரோஜாவா இருக்கட்டும், நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நம்ம திருச்செந்தூர்ல என்ன பண்றாங்க? சாமிக்கு சேர்த்தி சகப்பு சாத்தி வெள்ளை சாத்தி எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? அந்த ரோஜா மலரை உதுத்து அந்த இதெல்லாம் போடுறாங்க. பாக்குறீங்களா? பூவை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பூ என்பது நம்முடைய மனம் போல, அதனால அது முழுமையாத்தான் பெருமானுக்கு காரணமா.
அதனால ஒரு பூ இருந்தாலும் அந்த ஒரு பூவை முழுமையா போடலாம். நம்ம பத்திரங்கள் சொல்றாங்க. பத்திரம்னா என்னது? பத்திரம்னா இலைன்னு அர்த்தம். பத்திரம்னா இலை. நமஸ்கிருதத்துல பத்திரம்னா இலைன்னு அர்த்தம். அதனாலதான் வில்வ பத்திரம், துளசி பத்திரம் அதுன்னு அதுக்கு பேரு. அந்த பத்திரங்களை வேணா பிச்சு போடலாம். நீங்க ஒரு இலைய நிறைய பிக்கலாம். அந்த இலைய என்னமா சொல்றாங்க, அந்த யானை கண்ணளவுக்கு தான் பிக்கணும் அப்படின்ட்டு. நுணா இலை இருக்கிற நுணா இலையும் போடலாமா? நுணா மரத்தினுடைய இலைய போடலாமா? அடுத்து நம்ம நம்ம வில்வ இலையை போடலாம். இது மாதிரி நிறைய இலைகள் சுவாமிக்கு அந்த இலையத்தான் பிச்சு போடலாம். ஆனா எதை பிச்சு போடக்கூடாது? பூக்களை பிச்சு போடக்கூடாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் செய்வேன். நானும் பூ என்கிட்ட இருக்கிறதே ஒரு பூ தான் இருக்கும். நானே கஷ்டப்பட்டு எங்கேயாவது தெரியாதனமா யாருக்கிட்டே எங்க காலேஜ்லயே தெரியாதனமா அப்படியே போய் அந்த ஒரு பூ நிறைய எதழ்கள் இருக்கும். அப்ப வேற வழியில் நான் சொல்லுவேன், சாமி எனக்கு கொஞ்ச நேரம் பூஜை நிறைய பண்ணணும்னு ஆசை. இந்த ஆகம விதி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சாலும் நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டணும். நான் பிச்சு தான் போடுறேன், நீ ஏத்துக்க. ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணணும். அந்த காலத்துல நிறைய மலர்கள் அதே மாதிரி மலர் பறிக்கும் போது என்ன பண்ணக்கூடாது? மொத்த செடியும் மொட்டையாக்க கூடாது, தெரியும்ல. அதுல கொஞ்சம் மலர் விடணும். மலர் விட்டுதான் படிக்கணும். நாம் மொத்த இதையும் மொட்டையாக்க கூடாது. அதே சமயத்துல ரொம்ப மலர்ந்த மலரையும் படிக்க கூடாது, மொட்டையும் பறிக்க கூடாது. மலர்ந்து மலராத அந்த போதுக்களை தான் படிக்கணும். நிறைய மலர் விதிகள் எல்லாம் சொல்லப்படுது. அப்படி இவர் என்ன பண்றாரு, அப்ப சொல்றாரு, சுவாமி இந்த மாதிரி பல காலம் உங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பேர் உண்டு. எல்லாரும் செந்தாமரை கண்ணன் என்ன சொல்லுவாங்க. அந்த செந்தாமரை கண்ணன் நான் சொல்றது உண்மையானால் என்னுடைய கண்ணையே உனக்கு இடம்புகின்றேன்னு சொல்லி தன்னுடைய கண்ணை அப்படியே பூவை பறிக்கிற மாதிரி, பூவை பறிக்கிற மாதிரி இடந்து பெருமானுடைய திருவடி கீழே அவர் பறிச்சாரு. பறிச்ச உடனே இந்த புள்ள ரொம்ப சீரியஸா என்ன பண்ணுது? இந்த புள்ள சீரியஸா தான் அது வேணும்னு நினைக்குது போல. சீரியஸா தான் நம்ம சக்கரை வேணும் நினைக்குது போல. வந்துட்டாரு சாமி. வந்துட்டு என்ன பண்றாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாரு. சாமி அந்த சக்கரை வேணும் சாமி, சக்கரை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது திருமால் பேரு அப்படி, அதாவது திருமால் பேரு இல்ல, இன்னொரு இடம் என்ன சொல்லுவோம், நம்ம திருவேலிமலையில இந்த விஷயம் நடந்திருக்கு. அதனால திருவேலிமலையில இருக்கக்கூடிய திருமால் கையில என்ன கிடையாது? சக்கரம் கிடையாது. திருவேலிமலையில இருக்கக்கூடிய திருமால் கையில இன்றாலும் அது 108 திவ்ய தேசங்கள்லயும் ஒன்று. ஆனா அங்க என்ன இருக்காது? திருமால் கையில சக்கரம் இல்லாம இருப்பாரு. அதே போல நம்ம இது இருக்காருல்ல, நம்ம நம்மளோட தோணியப்பர் கையில என்ன இருக்காது? தோணியப்பர் கையில என்ன இருக்காது? சக்கரம் இருக்காதுங்க ஐயா. சக்கரமா? தோணியப்பர், நான் சொல்றேன் தோணியப்பர்னா சிவபெருமான் தானே. நான் சொல்றது பிரம்மாபுரம் சொல்லக்கூடிய தோணியப்பர் கையில என்ன இருக்காது? நான் பார்த்தது இல்லை, ஆனா சொல்றாங்க. உண்மையா போய் நீங்க தான் சொல்லணும். தோணியப்பர் கையில மான்மொழி இருக்காதுன்னு சொல்றாங்க. மான்மொழி இருக்காது, வெறும் கைதான் இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு உண்மையான்னு தெரியல, நீங்க தான் அதை சரி சொல்லணும். மான்மொழி ஏன்னா உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே வந்துட்டு இல்ல அது அந்த இடம். அங்க இருக்கிற பெருமான் கையில மான்மொழி இருக்காதான். மான்மொழி இல்லாம கை வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது தெரியல. அது மாதிரி நம்மளுடைய பெருமான் கண்ணை இழந்து அப்பி அதுக்கப்புறம் சாமி சக்கரம் கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. அதுதான் இந்த திருவிற்குடியில் நடந்த இந்த புராண செய்தி. இதை என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த புராண செய்தியில என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நீங்க தான் சொல்லணும். இந்த புராணத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஏளனம் செய்யக்கூடாது. ஏளனமா என்னது ஐயா, அது எடுத்துக்காட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தாங்க. அவர் ஆணவம் ஆணவம் இருந்தா சிவபெருமான் அழித்து விடுவார். பக்தி பக்தி சரி சரி, பூஜையை முழுமையா செய்யணும். அறகுறையா செய்யக்கூடாது. நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா எனக்கு தோணுது. அறகுறையா செய்யக்கூடாது, முழுமையா செய்யணும். ஒரு பூனாலும் அது முழுசா போட்டு சாமி கும்பிடணும். சரி, ஒண்ணும் இல்ல, ரைட். எடுத்த காரியத்துல இது பண்ணணும், உறுதியா இருக்கணும். சரி சரி, என்ன தெரியுமா இளையோடிய செய்தி? இதுல வலிமை நினைச்சிட்டான். அவன் வலிமையா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டாப்ல. அந்த வலிமையா நான் பெரியவன், நான் வலிமையா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி அது பெருமான் ஏளனமா சிரிச்சதுனால நான் வலிமையா இருக்கேன், என்னைய பார்த்து நீ ஏளனமா சிரிச்சுனா அவர் தூக்கறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த ஒரு வட்டத்தையே அவர் தூக்க முயற்சி பண்ணதுனால ஆணவத்தை அழிச்சு. அவ்வளவுதான் இளையோடிய செய்தி. நான் என்ற எண்ணம் இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய செல்வாக்கியமா இருந்தாலும், எவ்வளவு வரங்கள் பெற்றிருந்தாலும், நான் என்ற ஒரு எண்ணம் இருந்தா உன்னுடைய வரங்கள் எல்லாம் தவிடு பொடியாகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான விஷயம். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பொருள் வேணும், உயர்ந்த பொருள் வேணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? தவம் செய்யணும். பெருமாள் நோக்கி தவம் செஞ்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா யாருக்கு அந்த தவம் தேவையில்லை? யாருக்கு அந்த தவம் தேவையில்லை? அடியார்களுக்கு. அடியார்களுக்கு தவம்
ஏன் அடியார்களுக்கு தவம் செய்ய தேவையில்லை? ஏன் அடியார்கள் தவம் செய்ய தேவையில்லை? அடியார்கள் வந்து குழந்தை மாதிரி அப்பா கிட்ட போய் என்ன வேணுமோ கேக்குறோம், அந்த உரிமையோட போயிடுறோம் இல்லைங்கய்யா, அதனால. அருமை அருமை. அடியார்களா இருப்பதே தவம். அதுக்கு என்ன ஸ்பெஷல் தவம்? அடியார்களா இருக்கிறதே தவம். நீ அடியார இருக்க முடியுமா என்ன? நமக்குதான் நீங்க சிவபெருமானுக்கு அடிமை தொண்டு செஞ்சு நம்மள அடிமை சாசனம் எழுதி கொடுக்கறோம்னா அது எளிமையான விஷயம் இல்ல சாமி. பக்தி பண்ணிடலாம், யாரு வேணாலும் பக்தி பண்ணலாம். ஆனா அடியார பக்தனாயிடலாம் பெருமானுக்கு. அவனுக்கு அடியானா ஆகுவது என்பது என்னன்னா, அவனையே தலைவனாக தரித்து கொண்டு வேறு யாரும் எனக்கு தலைவன் இல்லை, நான் செத்தாலும் பொழைச்சாலும் உங்களுடைய திருவடிக்கே வந்து சேர்வேன் நாய் போல பக்தி செய்வதுதான் அடிமை. அதுதான் அடியார்கள். நாய் ஒரு தடவை தலைவனை தேர்ந்தெடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தலைவன் என்ன பண்ணாது, எப்பயுமே மாற்றவே மாற்றாது. அது போல நாய் போல ஒரு முறை தன்னுடைய தலைவனாகிய சிவபெருமானை எடுத்துக்கிட்டோம்னா எந்த காலத்திலயும் அவனை மாற்றிக்காம பக்தி செய்ய வேண்டிய நிலைப்பாடு நமக்கு. நாம் என்ன பண்ணலாம், நேரா போய் குடியான்னு கேட்கலாம். ஓ, ஆனா என்ன நமக்கு என்ன ஆசை வராது? நம்ம அப்பன்ட்டு இருக்கிற சக்கரமா ஆசை வரும். அடியவர்களுக்கு போய் சக்கர ஆசை வருமா? அவன் கழுத்துல போட்டிருக்க நாகத்தை பார்த்து ஆசை வருமா? அவன் கழுத்துல போட்டிருக்க கங்கால மாலை பார்த்து ஆசை வருமா? அவனுடைய உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம், சாமி நீ சங்கு வச்சிருக்க சங்க குடுசாமி, திரிசூலம் வச்சிருக்க திரிசூலம் குடுசாமி, நீ வந்து புளித்தோல் கொடுத்திருக்க புளித்தோல், அதெல்லாம் ஆசை வராது. எனக்கு என்ன வேணும்? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் அறவா திருவடி உன்னை மறவாது வேண்டும். புழுவாய் பிறக்கினோம் புண்ணியா நின்னடி என் மனத்தே, வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே. தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர், செலுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவன்னனே, தீவன்னனே தீவன்னனே தீவன்னனே. என்ன புழுவா பிறந்தாலும் உன் திருவடிய மறக்காம வச்சுக்க சார், அதுதான் கேட்போம் இல்ல? அடியார்களுடைய அன்பு அதுதானே. அதனால அப்போ கண்ணப்ப நாயனார் கண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரு கொடுத்துட்டான்? கண்ணப்ப நாயனார் கண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருமால் கண்ணு கொடுத்துட்டார். ஆனா திருமால நாயன்மார்ல சேர்க்காம கண்ணப்ப நாயனார் நாயன்மார்ல சேர்த்துருக்கான். என்ன காரணம்? எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் மேல இருந்த அன்புனால தன்னை கண்ணப்பனாரு. ஆனா திருமால் வந்து சக்கரம் வேணுங்கிறதுக்காக கொடுத்ததுனால கண்ணப்பனுடைய அருமை. அதாவது பொருள் வேண்டி செய்கின்ற பக்திக்கு பரிசு உண்டு, அதுக்காக பரிசு கிடைக்காம இல்ல. நீங்க பெருமாளை நோக்கி தவம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உண்டு, பரிசு உண்டு. பொருள் வேண்டி தவம் செய்யறவங்களுக்கு பக்தி உண்டு, பரிசு உண்டு. ஆனா பெருமானுக்கு அவரே தாயா மாறி, பெருமானுக்கே தாயா மாறி அவன் கண்ணில் வர கண்ணீரை துடைக்கிறதுக்காக இவர் கண்ணில், இவருக்கு சக்கரமோ எதுவுமே தேவையில்லை. அவருக்கு வந்து தொண்டு செய்யணும்ன்றதுக்காக அவங்க செஞ்சனால அவர் அடியவர் பட்டியலை செஞ்சாரு. அது போல பெருமானுக்கு மேல மலர எரிஞ்சான். யாரு? பெருமான் மேல மலர எரிஞ்சான் மன்மதன், அவனை எரிச்சுட்டாரு. ஆனா பெருமான் மேல கல்லை விட்டு எரிஞ்சாரு, அவனை நம்ம நாயன்மார் லிஸ்ட்ல சேர்த்துட்டோம். புரியுதுங்களா? அப்போ மலர் விட்டு எரிஞ்சதுன்னா அவன் ஒரு பர்பஸுக்காக எரிஞ்சான். கல்லை விட்டு எரிஞ்சது என்பது மறவாது கல்லறிந்த சாக்கியருக்கும் அடியேன்னு சொல்லக்கூடிய அவன் மேல கல்லை விட்டு எரிஞ்சாலும் அது வந்து தன்னுடைய மலர் தான், என்னுடைய மலர் தான் அதுன்னு பெருமானை பூசனை செய்வதற்காக அவனை பூசி. அப்போ பெருமான் கிட்ட நீங்க பக்தி பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சா சக்கரமும் வாங்கலாம், நீங்க நினைச்சா சக்கரமும் வாங்கலாம். ஆனா நீங்க கண்ணு கொடுக்குற மாதிரி இருக்கும், வேற ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும், சரியா? ஆனா நீங்க நினைச்சா பெருமானையே வாங்கலாம், சிவபெருமானே வாங்கலாம். அது அடியவர்களால முடியும். நீங்க நினைச்சா சிவபெருமானே வாங்கலாம். சிவபூசை செய்யும் போது எதிர்பார்ப்பு இல்லாம செய்கின்ற சிவபூசை, அவன் மீது இருக்கக்கூடிய அன்பினால செய்கின்ற சிவபூசையில நீங்க யார வாங்கலாம்? சிவபெருமானையே வாங்கிடலாம். சிவபெருமானை வாங்கிட்டா அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே நமக்கு தானே சொந்தம். அதனால அந்த நான் என்ற பக்தி எதுலையும் நான் என்பது நமக்கு வந்ததுன்னா அதை வரவிடாம என்ன பண்ணணும்? வரவிடாம நாம பார்த்துக்கணும். வரும், அடிக்கடி வரும். வீடு இன்னைக்கு கூட்டிட்டோம், நாளைக்கு என்ன வரும்? குப்பை வரத்தான் செய்யும். இன்னைக்கு குளிச்சுட்டோம், நாளைக்கு அழுக்கு வரத்தான் செய்யும். தினமும் குளிப்பது போல, தினமும் வீடை கிளீன் பண்ணுவது போல, தினமும் நாம் என்ன பண்ணோம்? நாம நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த நாயை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். உள்ளுக்கு இருக்கக்கூடிய நான் என்ற அகம்பாவமுடைய நாயை நாம சூ 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 சூன்னு சொல்லி, சூன்னு சொன்னா எப்படி ஒரு காக்கா பறக்குதோ, டூன்னு சொன்னா எப்படி ஒரு நாய் ஓடுதோ,
அந்த மாதிரி நமச்சிவாயன்ற வார்த்தையை சொன்னா உள்ள இருக்கக்கூடிய நான் என்ற ஆணவம் நாய் மாதிரி காக்கா மாதிரி பறந்து வரும். அதனால நமச்சிவாய மந்திரம் என்ற திருவைந்தெழுத்தை தொடர்ந்து வலுத்தி ஏத்தி நாம கிளீன் பண்ணிக்கணுமே தவிர அந்த பக்தி பண்ணணுன்றது தான் நம்மளுடைய இந்த சலந்தரனுடைய அந்த படிவசம். அதனாலதான் இதை பாட்டுக்குள்ள வந்துடலாம். சலம் உடைய சலந்தரன் உள்ள யாராவது புத்தகம் எடுத்துக்கோங்க எல்லாரும். 18வது பாடல். புத்தகம் இல்லாதவங்களுக்கு நம்மளுடைய சாட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த இதை பிடித்தவங்க யாராவது சாட் பாக்ஸ்ல அந்த பாட்டை அள்ளி போடுங்க, அவங்களும் பார்த்துக்கிட்டு. சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல் ஆழி. ஆழி சக்கரம், அதுக்கு பேர் சக்கரத்துக்கு பேர் ஆழி சக்கரம். கடல் போன்ற சக்கரம் அது பார்க்க ஆழி சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த நல்லாளி சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணருக்கு அன்று அருளியவார் என்னடி. அவர் என்ன சொல்றாரு? அவங்க என்ன கேக்குறாங்க பௌத்தர்கள், ஏப்பா நான் அவனை கொண்டு வச்சிருக்கக்கூடிய அந்த சக்கரம் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த சக்கரம், அதை போய் யாருக்காவது கொடுப்பாங்களா? இப்போ ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு தலைவனா இருக்கணும், தனக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருளை தானே வச்சுக்கணும். அது வச்சிருந்தாதான் அவனுக்கு சக்தி. அதை போய் யாருக்காவது கொடுத்தா அப்ப என்ன பண்றது? அவன் பெரியாள் ஆயிட்டான்ல அந்த மாதிரி கேட்டா என்ன சொல்றாங்க? நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அரணடி கீழ் அலராக, அலர்னா மலர், அலராக இட ஆழி அருளினன் கான் சாலனும். அவனுடைய திருவடியில மலர் போட்டு தன்னுடைய கண்களை வச்சு அவன் கேட்டனால சுவாமி உள்ள முருகி அவன்கிட்ட சக்கரம் கொடுத்துட்டா. அப்படி இவனுக்கு சக்கரத்தினால ஆவது ஒன்றுமில்லை. யாருக்கு? சிவபெருமானுக்கு. அவன் சக்கரத்தை வச்சுதான் அழிக்கணுமா? யாரையாவது சக்கரத்தை வச்சுதான் அழிக்கணுமா? இந்த சக்கரத்தை வாங்கினார்ல யாரு? ஒரு நிமிஷம் ஆன் படிக்கங்களா எல்லாரும், ஒரு நிமிஷம் முடிஞ்சா அவங்களுடைய வீடியோ ஆன் பண்ணுங்க. இந்த சக்கரத்தை வாங்கினார்ல யாரு? யாரு வாங்கினா? வாங்கினார்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க அப்பா 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 நான் உங்களை தூக்குறேன் சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த குடத்தை நான் தூக்குறேன். சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த காலத்துல அம்மா தூக்கிட்டு போறப்போ அந்த குழந்தைங்க குடந்துக்குன்னு ஆசைப்படுவாங்க. வேணாம் தங்கம் அம்மா சொல்லுவாங்க. இல்ல அந்த குடத்தை நான் தூக்குறேன், குடும்பான்னு. அந்த அப்படியே அந்த பித்தளை குடத்தை பிள்ளைகிட்ட கொடுத்தோன்னு பிள்ளை என்ன பண்ண வாங்கிட்டு அப்படியே தொப்புக்கடின்னு கீழே விழுந்துடும். இப்ப புரியுதா இது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சக்கரத்தை யார் வாங்கினா? சிவபெருமான் இருந்து அப்படி நீ வச்சுக்கப்பா அப்படின்ட்டார். சந்தோஷம் நீ வச்சுக்கப்பான்ட்டார். கையில எப்படி வாங்கிட்டாரு. யாரு? கையில வந்துருச்சு. வந்த உடனே அந்த வெயிட் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஏன் அந்த வெயிட் தாங்க முடியலன்னா சிவம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எதை வேணாலும் தாங்கலாம். சிவம் உங்களுக்குள்ள இல்ல. ஏன் இல்ல? நான் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பூசணை இருந்தது, சிவ பூசை இருந்தது. அதனால சிவம் அங்க இல்ல. ஆனா சிவன் அதுக்கு பரிசு கொடுத்துட்டான். அங்க என்ன பண்ணல? சிவம் இல்லாதனால, உள்ள சிவம் இல்லாதனால சக்தியும் இல்ல, தாங்க முடியல, கீழே விழுந்தவர் என்ன பண்றாரு? இப்ப கையில சக்கரை சுத்திக்கிட்டு கீழே விழுந்தாச்சு. அதனால இப்ப என்ன பண்றாரு? விழுந்தவருக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. இப்போ சக்கரத்தை கேட்டமே, சக்கரத்தை சுமக்கின்ற ஆற்றலை கேட்டோமா? கேட்கல. நாம அந்த மதான தப்பு பண்றோம். கோயில் என்ன பண்ணும்? சாமி நான் ஒரு வீடு வாங்கணும் சாமி, சாமி ஒரு நல்ல வேலை வாங்கணும் சாமி, சாமி எனக்கு கோடியா பணம் வேணும் சாமின்னு சொல்றமே, அந்த கோடியை நீ அனுபவிக்கிறதுக்கு அனுபவம் கேட்டையா? சாமி கோடி கொடுத்துருவாரு. 1 கோடி ரூபாய் லாட்டரி சீட்ல விழுந்துரும். மறுநாள் டாக்டர் என்ன சொல்லுவாரு? பச்சை தண்ணியை தவிர நீங்க எதுவும் குடிக்க கூடாது. 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க நடக்க கூடாது. 20 நிமிஷத்துக்கு மேல நீங்க படுக்க கூடாது. 30 நிமிஷத்துக்கு மேல நீங்க டிவி பார்க்க கூடாது. அது சொல்ல சாமி அதுக்கு பதிலாக பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, சுடுகாட்டிலே போய் படுத்துக்கன்னு சொல்லலாம். நீங்க இன்டைரக்டா எல்லாத்தையும் இப்படி சொல்றீங்களே சாமி அப்படிங்கிற மாதிரி 1 கோடி ரூபாய் விழுகணும்னு சொல்லி கேட்டமே, அந்த 1 கோடியை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் வேணுமானா கேட்கல. அதனால இனிமே நீங்க சாமிகிட்ட எது வேணாலும் கேளுங்க. நீங்க எதுவும் ஆனா நீங்க கேட்கறது என்ன சொல்லுங்க? சாமி எனக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீடுனா என்ன பண்ணும்? அப்படியும் சேர்த்து கேளுங்க. அதையும் சேர்த்து கேட்கிற கொஸ்டின், கேட்கிற கேள்வியை ப்ராப்பரா கேட்டுருங்க. சாமி எனக்கு வீடு வேணும், வீட்டுல அனுபவிக்கணும். நல்ல மனைவி வேணும், அனுபவிக்கணும். நல்ல குழந்தை வேணும், அனுபவம் செய்யணும். நல்ல குழந்தை சாமி எனக்கு குழந்தை வேணும் சாமி அப்படின்னு கேட்டா குழந்தை வரும். 25 வருஷம் கழிச்சு அதே சாமி கிட்ட இந்த குழந்தை ஏன் சாமி கிட்ட கொடுத்த? நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, யோ சாமி ஒரு நிமிஷம் நில்லு, ரிவைண்ட் பண்ணிப்பார். இதே கோயில்ல என்ன பண்ண, நீயும் உங்க வீட்டுக்காரர் சேர்ந்து மடிப்பிச்சை எடுத்து எனக்கு பில்ல வேணும்னு கேட்டேன். ஞாபகம் இருக்கு? ஆமா சாமி இப்பதான் ஞாபகம் வருது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம செஞ்சதுமா. ஆமா இப்ப நீ அப்பவே நினைச்சேன் இந்த நேரத்துல உனக்கு பிள்ளை கொடுத்தா அது உனைய இப்படிதான் பண்ணணும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ என்ன பண்ண? எனக்கு இப்பவே வேணும்னு கேட்ட, அதனால அனுபவி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடும். அது மாதிரி கேட்டாரு, சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்டாரு. அதை வாங்கின சக்கரத்தை என்ன பண்ண முடியல.
தாங்க முடியல, விழுந்துட்டாரு. விழுந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு. அப்ப சாமி என்ன கேட்டாருன்னா, சாமி உங்ககிட்ட சக்கரம் கேட்டேன், ஆனா சக்கரத்தை சுமக்கின்ற ஆற்றலை கேட்க வந்துட்டேன். எப்படி பூசனை செய்து இந்த சக்கரத்தை வாங்கினோ இப்ப நான் உனக்கு பூசனை செய்யறேன். இப்ப நான் உனக்கு பூசனை செய்யறேன். எப்படி பூசனை பண்றேன் தெரியுமா? எனக்கு நான் எதுவுமே வேணாம் சாமி, உன்னை சுமக்கின்ற ஆற்றல் வேணும்னு தான் நெஞ்சில தியாகராஜரை வச்சு, படுக்கையில விழுந்தவர் தியாகராஜரை வச்சு தான் நெஞ்சு மூச்சு காத்திலேயே அவனை ஊசலாட்டி அவனை முழுவதுமாகவே தவம் செய்கின்ற இடம் தான் திருவாரூர். விழுந்து தான் நெஞ்சில சிவபெருமானை வச்சுட்டு இனிமே நான் எதுவும் கேட்கல, ஒன்ன நான் சுமக்கணும். முன்னாடி என்ன கேட்டேன்? சக்கரத்தை சுமக்கணும்னு கேட்டேன். இப்ப நான் ஒன்ன நான் சுமக்கணும்னு கேட்ட உடனே சாமி என்ன பண்ணாரு? ஆகா, பிள்ளை தெரிஞ்சிருச்சு. பிள்ளை என்ன பண்ணிருச்சு? தெரிஞ்சிருச்சு. சக்கரத்துக்கு மேலேயும் ஆசை, இது மேலே ஆசை இல்லைன்னு சொல்லி தான் சிவபெருமான் என்ன பண்ணாராம்? வெத்தலை காம்பு இருக்குல்ல, வெத்தலை நுனி இருக்குல்ல, வெத்தலை நுனி, அந்த நுனி மாதிரி கொஞ்சம் போல சக்தியை தூக்கி யார்கிட்ட கொடுத்தாராம்? திருமால் மேல அப்படி டப்புன்னு போட்டாராம். வெத்தலை காம்பு இருக்குல்ல, வெத்தலை காம்புல கொஞ்சம் போல கிள்ளி போடுற மாதிரி ஒரு கொஞ்சம் போல சக்தியை பிச்சு யாருக்கிட்ட கொடுத்தாரு? திருமால் கிட்ட போட்ட உடனே திருமால் எந்திரிச்சு நின்றுட்டார். அப்படி எந்திரிச்சு நின்ன உடனே சங்கரனுடைய சக்தி கொஞ்சமும் நாராயணனுடைய சக்தி கொஞ்சமும் இருக்கிறனால சங்கர நாராயணனாக எழுந்தொழி காட்சி கொடுத்த கோயில் தான் இன்னைக்கு சங்கரன் கோயில் தான் சொல்றேன். அப்படி கிடைச்சவங்க. அப்ப சங்கர நாராயணன் கோயில்ல தவம் செஞ்சு சிவபெருமானை திருமால் தவம் செஞ்சு சக்கரத்தை தாங்குகின்ற ஆற்றலையும் கேட்டு நிக்கிறவர்கிட்ட போய் அவரே தள்ளமாடி என்ன பண்றாரு? அவரே தள்ளமாடி எதில் நிக்கிறாரு? செவத்துல சாஞ்சு நிக்கிறாரு. அவர்கிட்ட போய் அப்பா நானும் உன் மேல சாச்சுக்கிறேன்ப்பான்னு சொல்ற மாதிரி அவங்கிட்ட போய் எதுவும் கேட்காத, அவனுக்கே ஆற்றலை தந்த சிவபெருமானிடத்தில் தான் நீங்க கேட்கணும். நாமெல்லாம் என்ன பண்றோம்? காசு வேணுமா? நாளைக்கு சனிக்கிழமை என்ன பண்ணுவோம்? ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, பக்த வத்சல கோவிந்தா, பாப விநாசா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல ரமணா கோவிந்தா. நல்லா பாருங்க, அந்த மாதிரி என்ன பண்ணணும்? டேய், நல்லா தெரியுது, நிறைய நாள் சனிக்கிழமை கோயில்ல போய் பஜனை பாடிருக்க. முதல்ல நீதான் பஜனை பாடிருக்க, எங்களை சொல்ற நீதான் போய் கோயில்ல போய் பஜனை பாடிருக்க. நல்லா தெரியுது எங்களுக்கு. சனிக்கிழமை போயிருக்கேன் நான், வாரம் சனிக்கிழமை நான் போவேன். அந்த புரிதல் இல்லாத காலம் தான் இருந்தது. இப்பவும் போவோம், ஆனா புரிதலோட போவோம். எங்க அப்பனோட ஆற்றல் பெற்ற என்னுடைய அடியவர், முதலாக செஞ்ச அடியவர் நினைச்சு அந்த புரிதலோட அவரை போய் நம்ம வணங்குறோம், பண்றோம் அதெல்லாம். ஆனா இவர் தான் முழுமுதற் பொருள்னு இப்ப போறது இல்லை. எங்க அப்பா ஒருத்தன் தான் முழுமுதற் பொருள். எங்க அப்பனுக்கு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அப்பா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவோம்ல, அந்த மாதிரி போறதே தவிர அவர் எங்க அப்பா நினைச்சு போறது கிடையாது. புரியுதா? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் எங்க அப்பாட்ட கொஞ்சம் வாங்கி அவர் கொஞ்சம் முன்னேறி இருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு வருவோம். அப்ப என்ன பண்ணுவார்? நம்ம அந்த தொழில போறப்ப என்ன பண்ணுவாரு? தங்கம் நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்பாரு திரும்ப. உங்க அப்பா போட்ட பிக்சரை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ எதுக்குப்பா இங்க வந்த? நீ கூப்பிட்டா உன் இடத்துக்கு நான் வந்திருப்பேனே அப்படின்னு குடுகுடுன்னு என்ன பண்றாரு? திருமால்ல இருந்து எத்தனை கோடி தேவர்களும் சிவனுடைய அடியவர்களாக இருந்தவர்கள் என்றால் அவர்களுடைய திருவடியை வணங்குவதற்காக இவங்க எல்லாரும் வந்து வணங்குவாங்களாம். அப்பேற்பட்ட ஆற்றலுடைய பெருமான் தான் உயர்ந்தவன், சிவபெருமான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறத அழுத்தி சொல்கின்ற இடமாக அமைவது இந்த இடம், நம்மளுடைய இந்த சலமுடைய சலம். ஆக இந்த 18 பாடல்கள்லையும் எல்லாவற்றையும் திருமாலை விட, பிரமனை விட, மற்றைய தேவர்களை விட, மற்ற 33 கோடி தேவர்களை விட, எல்லாத்தை விட உயர்ந்தவன் சிவபெருமான் தான் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாடல்லையும் இவங்க நிறுவனம் செய்யறாங்க, நிரூபிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் ஜோசியக்காரன் போய் வெத்தலை மாலை போடணும்னு சொல்லிட்டான், திருமாலுக்கு வெத்தலை மாலை போடணும்னு சொல்லிட்டான், வேற வழி இல்லை நான் தான் செய்ய போறேன்னு நினைச்சு பண்ணோம்னா இன்னும் நாம அறியாமையில இருக்கும்னு அர்த்தம். அதனால சிவம் ஒன்றுதான் உயர்ந்த பொருள். அந்த பொருளுக்கு அதை மட்டும் நீங்க பிடிச்சுக்கோங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் அந்த பொருளை தான் பிடிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் வந்துருச்சுன்னா இந்த பிறவியோடு முடிந்து விடும். நீ அடுத்த பிறவி நமக்கு கிடையாது. அந்த எண்ணம் வந்துட்டாலும், இந்த எண்ணம் வந்துடும். அதனால சிவபெருமானை இருகப்பற்றுங்க. நான் இந்த ஒரு செய்தியோட சொல்லி நிறைவு பண்றேன், அவ்வளவுதான். நிறைவுக்கு வந்துட்டோம். அடியன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன் எப்பயுமே தொடங்கும் போது சொல்லுவேன். அது என்ன மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்ய? மனம் சொல்ற, மெய் சொல்ற, அது என்ன மெய்கள்ன்ற? மெய்கள் பல பன்மையில சொல்ற, மனம் சொல்ற, மொழி சொல்ற, அது என்ன மெய்கள்? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த வினை அப்படிங்கிறத 3 விஷயத்துலதான் செய்ய முடியும். வினைன்றது வினை இருக்கு இல்லையா? வினை அதாவது ஒரு செயலை 3 விஷயத்த பண்ணலாம். என்னன்னா, 1 உடம்பால பண்ண முடியும். நமக்கு இருக்கக்கூடிய உடம்பு எத்தனை உடம்பு? நமக்கு இருக்கக்கூடிய உடம்பு எத்தனை?
அருமை ஐந்து. அருமை. அஞ்சு ஆஹா, அஞ்சு 5 உடம்பு உடம்பு. கை 5 உடம்பு நமக்கு கையா இருக்கிறது ஆமா பஞ்ச கோஷம்னு சொல்லுவாங்க. பஞ்ச கோஷம். அதனாலதான் பிரகாரம் சிவபெருமான் கோயில் எத்தனை இருக்கு? பிரகாரம் 5 பிரகாரம் இருக்கும். 5 5 ஆமா பிரகாரம் 5 இருக்கும். அதனால பஞ்ச கஞ்சுகம் ஐயா, பஞ்ச கஞ்சுகம். பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லுகின்ற 5 உடல்கள் நமக்கு. இது மித்த உடல்கள் எல்லாம் தெரியாத உடல். ஆக்சுவலி இது ஒண்ணுதான் பரு உடல், பாக்குற உடல். மித்த உடல்லாம் என்னது? நுட்பமான உடல்கள். அவங்க நுட்பமா இருக்கும். எப்படி மயில் முட்டைக்குள்ள வந்து அதனுடைய கலர்ஸ் எல்லாம் அப்படியே நுட்பமா இருக்குதோ அது போல இது நுட்பமா இருக்கு. கண்களால பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். இது எல்லா 5 உடம்பு இருக்குல்ல. நீங்க சூப்பர் மார்க்கெட் போயிருக்கீங்கல்ல, சூப்பர் மார்க்கெட் போனா என்ன பண்ணுவீங்க? அரிசி பருப்பு அது போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கவரு, அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் ஐட்டம் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கவரு, இந்த டாய்லெட் கிளீனர் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கவரு, இந்த டிட்டர்ஜென்ட் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கவரு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் கடைசியில? எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? ஒரே பையில போட்டு ஒரே ட்ரைல போடுவோம். எல்லாத்தையும் ஒரே இந்த 5 உடம்பையும் சாமி என்ன பண்றாரு? ஒரு ஸ்க்ரூல ஜாயின் பண்றாரு. இந்த 5 உடம்பையும் ஒரே ஸ்க்ரூல ஜாயின் பண்றாரு. அந்த ஸ்க்ரூக்கு பேரு தான் புரியட்ட காயம். புரினா ஸ்க்ரூன்னு அர்த்தம். புரினது ஸ்க்ரூன்னு அர்த்தம். அந்த ஒரு ஸ்க்ரூவை வச்சு இப்ப இந்த ஒரு ஸ்க்ரூ என்ன பண்ணும்? இந்த 5 உடம்புக்கும் 6 ஆணி இருக்கு. புரியுதுங்களா? கவனிங்க ஒரு நிமிஷம். இந்த 5 உடம்புக்கும் 6 ஆணி இருக்கு. 6 ஆணி 5 பேகையும் 5 ஆணில அடிச்சு வச்சிருக்காரு. எப்படின்னா அந்த 6 ஆணி தான் 6 ஆதாரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம். நீங்க இந்த உடம்புல மூலாதாரத்தை கரெக்ட் பண்ணா அந்த உடம்புலையும் கரெக்ட் ஆகும். 5 உடம்புலையும் மூலாதாரம் கரெக்ட் ஆகும். 6 அப்போ இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த 5 உடம்புகளுக்கும் அது ஆதாரம் மாதிரி விளங்குகின்றது. இந்த புரியட்ட காயம் என்று சொல்லுகின்ற அட்டம்னா 5 தன்மாத்திரைகள் 5, அப்புறம் வந்து மனம், புத்தி, அப்புறம் அகங்காரம் என்று சொல்லுகின்ற 3. அகங்காரம், சித்தம் இல்ல, சித்தம் தனியா இருக்கும். சித்தம் தனியா இருக்கும். இந்த 5 பொருளையும் ஒரு பாக்கெட்ல போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு தான் புரியட்ட சித்தம். அந்த புரியட்ட காயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்படி ஒரு பொருள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியட்ட காயம் புலப்படை எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய அவையம். அப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணுது? அட்டகாயம் அட்டகாயம்னா 8 இல்லைங்களா? ரைட். அட்டகாயம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளுக்குதான் 8 பொருள் இருக்கு. 8 உடம்பு இல்ல. அட்டகாயம்னா 8 பொருள்களை தாங்கிய உடம்பு. 8 பொருள்களை 8 பொருள் எது? தன்மாத்திரை 5, மனம், புத்தி, அகங்காரம் 3. அந்த 3 சேர்ந்து பாக்கெட்டா போட்டு கட்டியிருப்பாரு. அது தனியா கட்டியிருப்பாரு. அந்த காயத்துக்கு பேரு 8 பொருளை போட்டு கட்டியிருக்கனால அது பேரு அட்டகாயம்னு பேரு. நமக்கு 8 உடம்பு கிடையாது, அது பேரு அட்டகாயம். 5 எத்தனை உடம்புல அதுலயும் ஒரு உடம்பு. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உடம்புனாலையும் நம்ம வினை செய்துட்டு இருக்கோம். இந்த உடம்புனால ஒரு வினை செய்ய முடியும். இன்னொன்னு மனத்தினால வினை செய்ய முடியும். நம்ம நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசினா கூட அடுப்பாவி வந்துட்டானே மனசுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆனா வெளியில என்ன பண்றேன்? நடிக்கிறேன். ஆகா, இந்த மாதிரி ஒருத்தன் உலகத்துல யாருமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? இப்படியாச்சும் உனக்கு ஏதாச்சும் ஆணும் அப்படின்னு மனசு நினைச்சு அது மாதிரி மனசுலாலையும் வினை பண்ண முடியும். இன்னொன்னு மொழி என்று சொல்லுகின்ற வார்த்தையினால வினை பண்ண முடியும். கிட்டத்தட்ட சீதை வந்து அசோகவனத்துல 9 மாதங்கள் அப்படியே இருந்தாலும் பயங்கரமான சொல்லு, யாருமே கேட்க முடியாத அவமான சொல்களை எல்லாம் காதுல கேட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலாம். அம்மா ஏன் இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு, நீங்க என்ன பாவம் பண்ணமா அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொன்னாலா, நான் வந்து லக்ஷ்மணனை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். என்ன வார்த்தை? லக்ஷ்மணான்னு அதர்னாரு. சத்தம் கேட்டுச்சு. நான் சொன்னேன், உங்க அண்ணன் கதறாரு, நீ போப்பா. அண்ணி நீங்க தப்பா நினைக்கிறீங்க, அண்ணன் இந்த மாதிரி கதற மாட்டாரு, இது வந்து மாயை, ஏதோ தப்பு நடக்குது, அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்னான். திரும்பவும் லக்ஷ்மணா சீதா லக்ஷ்மணான்னு கத்துன உடனே திரும்பவும் அம்மா சொல்லுது, ஏ உங்க வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி கத்துனாரு, நீ கிளம்பவே மாட்டையா, நீ போய் அவனுக்கு பயில நான் போட்டுமா அப்படின்னு. அண்ணி நீங்க வந்து இப்படி செய்யாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. 3வது தடவை கத்துறப்போ போகல கேக்குறா, சீதை கேக்குறா, ஏன் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அண்ணிய வந்து நீ வந்து அண்ணியோட வாழ்ந்துடலான்றதுக்காக நீ இப்படி நிக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்டான். துடிச்சு போயிட்டாரு. யாரு? இந்த ஒரு வார்த்தையில துடிச்சு போயிட்டாரு. யாரு? லக்ஷ்மணன் துடிச்சு போயிட்டு, அண்ணி இவ்வளவு பெரிய வார்த்தை கேட்டீங்களே. ஆனா அப்படிதான் தோணும், யாரா இருந்தாலும் அப்படிதானே வரும்.
ஏன்னா அங்க கர்த்தர் சத்தம் கேட்டு சொல்லி போகாம நின்றுட்டே இருக்காங்க. என்ன அப்போ ஒரு கோடு ரேகை போட்டுதான் அவர் போறாரு. அப்போ அந்த ஒரு வார்த்தை நல்ல உள்ள நமக்காக வந்த நல்ல உள்ளத்தை ஒரு வார்த்தை தான் நான் பேசினேன். ஆனா 9 மாதங்களும் மாற்றான் அயலானுடைய வீட்டுல இருந்து காதுல கேட்கவே முடியாத பலவிதமான வார்த்தைகளை கேட்டு இப்ப நான் செஞ்ச ஒரு வினை மொழியால செஞ்ச வினயம். அதனால நாம மொழியாலையும் சொல்லலையும் என்ன பண்ணிடக்கூடாது, யாரையும் சுட்டு விடக்கூடாது, சொல்லால சுட்டு விடக்கூடாது. அது போல மனதாலையும் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. மனதால காயப்படுத்த என்ன அர்த்தம், நம்ம மனசுக்குள்ள அவங்களை வந்து தப்பாவே நினைச்சு அவங்களுக்கு அதான் இதாக நினைக்கிறோம் இல்லையா, அந்த நினைப்பு வந்து ஒரு வினை. அப்போ 3 வினைகள் தான் நமக்கு வழி. இந்த ஆன்மாவுக்கு 3 வினை செய்யணும்னா 3 உபகரணம் தான் தேவை, 3 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தேவை. இப்போ நம்ம முறுக்கு போடணும்னா என்ன தேவை, முறுக்கு உலக்கு தேவை, அதுல வந்து போடுற அந்த மாவு தேவை, புளிறதுக்கு ஒரு ஆள் தேவை, எண்ணெய் தேவை. அப்படிங்கிறது அதுக்குரிய அந்த வினைக்குரிய பொருட்களோ. அது போல ஒரு வினை செய்யணும்னாலே அந்த ஆன்மாவுக்கு என்ன தேவைன்னா மெய் தேவை. மெய்னா நிறைய மெய் இருக்கிறனால மெய்கள்னு சொல்றோம். அதுக்கப்புறம் மொழி என்று சொல்லுகின்ற வார்த்தையினால நாம சில பேரை நம்ம வினை செய்யறோம். இன்னொன்னு என்ன பண்றோம், மனத்தினால. அந்த 3 விஷயத்தினாலதான் நம்ம என்ன பண்ண முடியும், வினையே நமக்குள்ள வர்றனால. இந்த 3 பொருளையிலையும் சிவத்தை நிறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. மனத்தாலையும் சிவத்தை நிறைச்சிட்டோம், மொழியாலையும் சிவத்தை நிறைச்சிட்டோம், உடம்பாலையும் சிவத்தை நிறைச்சிட்டோம்னா இது பேர் முக்கரண வழிபாடுன்னு சொல்லுவோம். இது பேர் அது 3 கரணங்கள் நிறைந்த வழிபாடு, முக்கரண வழிபாடு. அதனாலதான் நமச்சிவாய மந்திரத்தை மொழி சொல்ல, மனத்திலே சிவபெருமானை இணைக்க, கைகளினாலே அந்த சிவபூசையை. அப்ப இந்த 3 கரணங்களும் சிவபூசையை செஞ்சா இந்த ஆன்மாவுக்கு இருள் சேர் இரு வினையும் சேரா. இருள் சேருகின்ற 2 வினையும் இந்த ஆன்மாவுக்கு வந்து சேராது. நீ செய்கின்ற சிவபூசை நல்வினையிலையும் போய் சேராது, தீவினையிலையும் போய் சேராது. மீண்டும் பிறவாத பேரொளியாகிய இறைவனுடைய திருவடியை காட்டுகின்ற பெரிய புகழ் பெற்றது இந்த சிவபூசை. அதனாலதான் சிவபூசை செய்யும் போது முதல்ல பாடணும், தேவாரம். அடுத்து மனதால பெருமான போற்றணும், கைகளினால பெருமானுக்கு பல மலர் பூசணைகளும் தீப தூபங்களும் மற்ற எல்லா விஷயங்களையும் செய்யணும். இது 3லையும் சிவபெருமான நிறைத்து கொண்டே இருக்கின்ற அந்த வாழ்வானது நமக்கு மறுபிறவி இல்லாத பேரின்ப பெருவியடை தருகின்ற அளவில் அமையுன்றதுனாலதான் அடியான் தொடங்கும் போது அத்தனை அடியார்களுடைய திருவடி மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி அடியான் சொல்ற. அதனால இந்த வினைக்கு காரணமான பொருட்கள் 3 தான். இந்த 3ல என்ன பண்ணோம், அடியார்களையும் குருநாதரையும் சிவபெருமானையும் நாம் நிறைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு செய்திய எல்லாருக்கும் சொல்லி, இன்னொன்னு வழிபாடு செய்யும் போது என்ன வந்துடக்கூடாது, சாமி நீ பெரியவன் என்னுடைய பூசனையும் ஏத்துக்கிறியான்னு சொல்லி நம்ம நாட்ட எண்ணம் கலக்காம செய்கின்ற சிவபூசனையை மட்டும்தான் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வான். அப்படிங்கிறதான் இந்த சலமுடைய சலந்தரன் விஷயம் சொல்லுது. அவருக்கெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரே பாட்டுல நான் என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி திருமாலுக்கு பெரிய பவர் எல்லாம் கிடையாது. திருமால் வச்சிருக்கிற பவரே எங்க அப்பா வெத்தலையை கிள்ளி கொடுத்த மாதிரி உள்ள பவர் தான். அந்த பவருக்கு போய் என்ன கேட்கிற, எனக்கு காசு வேணும் அது வேணும்னு எங்கெங்கே போய் உருள்ற. ஆனா அவனுக்கே அருள் செய்வது என்னுடைய பெருமான் தான் அப்படின்னு சொல்லி இவன் தேவாதி தேவன் மகாதேவன் என்று சொல்லுகின்ற அந்த பேரொளி ஆற்றலை நமக்கு சொல்லி இந்த அளவுல நமக்கு வந்து இந்த பெருமானுடைய அந்த திருச்சாரல் வந்து 18வது பாடல் நிறைவு பெறுகின்றது. இன்னைக்கு பாட்டு எப்படியோ சிந்திச்சிட்டோம். அதனால இன்றைய தினம் நம்ம வந்து இந்த செய்தியை பெருமான் கொடுத்திருக்காரு. இனி வருகின்ற அடுத்ததுல 19வது பாடல் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. 19வது பாடல் நிறைய செய்தியா இருக்கு. 20வது பாடல்ல எல்லாரும் உறைஞ்சு போற மாதிரி செய்தி இருக்கு. 20வது பாடல் வர்றப்போ நீங்க இருக்கிற அந்த தளம் இருக்கு இல்லையா, நீங்க இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல, நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ அந்த இடம் மாற்றப்படும். நீங்க நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா நீங்க உட்கார்ந்துக்கு இருக்கிற தர இருக்கு இல்லையா, தர அது மாற்றி அமைக்கப்படும் 20வது பாட்டுல. அதனால 20வது பாட்டுக்கு காத்துருங்க. நீங்க எல்லாரும் உங்களுடைய தலமானது வேறு தலமாக மாறப்போகின்றது. அந்த காட்சியை நீங்க பார்க்க போறீங்க 20வது பாட்டுல. காட்சி 20வது பாட்டுக்கு நான் ரொம்ப உங்களுக்கு பீடிகை போட்டு அவன் எப்படியாவது அவன் தான் பரம்பருன்றது அந்த மனசை நான் நிறுவி கொஞ்சம் கூட அசைக்க முடியாத ஒரு ஆற்றல் நான் உருவாக்கிட்டேன். அது கூட நானும் சொல்லக்கூடாது, குருநாதர் குருவர்களால உருவாக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் நான் செய்யற ஒரு பெரிய. அதனால 20வது பாட்டு 19வது பாட்டு எதுக்கு வரையில வரலையோ 20வது பாட்டுக்கு வந்துருங்க. அலாவுதீனும் அற்புத விளக்கம் மாதிரி நமக்கு ஒரு பெரிய பெரிய மேஜிக் ஒண்ணு கிடைக்க போகுது 20வது பாட்டுல.
அதனால அது எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்ற அடியார்கள் என்ன பண்ணலாம்னா, அனுபவம் சொல்றப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் போன தடவை அந்த அனுபவம் நான் கேட்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப நம்ம போன அமர்வினுடைய அந்த ஒரு சாரம் யாராவது ஒரு வரியில சொல்ல முடியுமா? போன அமர்வினுடைய சாரத்தை ஒரு வரியில யாராவது சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வரியில. போன அமர்வு ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? எப்படிடா நம்ம மற்ற உயிர்களோட பகிர்ந்து கொள்ளணும் ஐயா. பகிர்ந்து கொண்டோம்னா நம்மளோட அந்த உணர்வு வந்து இன்னும் பல மடங்கு விரிவடையும். நம்மளோட கருணை யாரு எந்த நேரத்துல எப்ப எங்க கேட்டாலும் நம்மால முடிஞ்சது அதுதான் கொடுக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சு. அறம் என்று செல்கின்ற அறச்செயலை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஐயா சொன்னதுக்கு அப்புறம் மகேஷ் ஐயா குரல் பதிவு கொடுத்தாங்க. இதையும் நான் சொல்றேன். ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஐயா எனக்கு இனிமே ஒண்ணு தெரிஞ்சதுங்க, நான் என்ன பண்ணலாம், இனிமே டெய்லி நான் வெளியே கிளம்பிட்டேன்னா 100 ரூபாய் நோட்டை 10 ரூபாயோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில்லறையா மாத்தி நான் வச்சுக்கிட்டு உதவி செய்யணுன்றதுக்காகவே நான் போவேன். எனக்கு யாரு வந்தாலும் அவங்க எத்தனை தடவை கேட்டாலும் அவங்க நேத்து வந்தவங்களே இன்னைக்கு கேக்குறாங்க, பரவாயில்ல 5 ரூபாய். அவனே சலிச்சு போகணும். இவன் 5 ரூபாய் கேஸ் நம்மள சொன்னாங்க யாரு, அவன் வந்து நம்மள சொல்லணும் இவன் ஒரு 5 ரூபாய் கேஸ் வந்து 5 ரூபாய் தான் போடுவான். அந்த அளவுக்கு நாம என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம கொடுத்து கொண்டே இன்னைக்கு என்ன ஆச்சு, நான் அர்த்தமா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு, ஒரு பையன் அந்த ரொம்ப இந்த வெயிட் மிஷின் போட்டு காசு வாங்குவாங்க, அந்த பையன் எப்பயுமே கூட நல்லா பேசிட்டு குடுக்குன்னு ஓடி வந்துட்டு என்ன நீங்க ரொம்ப நாளா வெயிட் மிஷின்ல வந்து வெயிட்டே போடாம போயிட்டு வெயிட் குறைஞ்சு பார்த்தாலே குறையுதுடா, நான் அதை பார்த்தாலே பயமா இருக்கு, நான் ஏன் வெயிட் போடணும், இல்ல எனக்கு இங்க காசு கொடுங்க அப்படின்னா. அப்புறம் சரிட்டு அவன் வெயிட் எல்லாம் போடல சாமி, இந்த காசு வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் நல்ல வேலை நம்ம சொன்னதை நம்ம முதல்ல கடைபிடிக்கணும். அதனால ஐயா சொன்ன மாதிரி வெளியே போறோமா, நம்மளால 100 ரூபாய் நோட்டு வச்சிருந்தா தானே கொடுக்க மாட்டோம். 100 ரூபாய் 10 ரூபாய் வெளியே கிளம்புனாலே 5 ரூபாய் 10 ரூபாய் நோட்டை 10 நோட்டை வச்சு 10 பேருக்கு மேலே கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா அப்படி கேட்டாங்க 10 பேருக்கு செய்வான். அதுக்கு மீறி கேட்டாங்கன்னா சில்லறையை மாத்திட்டு அவனே கூப்பிட்டு, தம்பிங்க வா என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் எடுத்து மிச்சம் 90 ரூபாய் நீ கொடுத்துருப்பாங்க என்கிட்ட சொல்லி அவன்கிட்டே கொடுத்து அவன் வாங்கிக்கலாம். ஆக மொத்தம் இனிமே யாரு கேட்டாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுதான் அந்த அந்த விஷயத்தோட தாக்கம். ஆனா அனுபவம் உங்ககிட்ட கேக்குறப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, ரஞ்சிதா மணியம்மா அந்த குழந்தை கிள்றப்போ அழுகுது, அப்போ அந்த அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விஷயத்த உள்வாங்கி அது பேசாம தமக்கு வந்த விஷயங்களை பேசுறது வந்து அது மொத்த அந்த எல்லாருடைய அப்சர்வேஷனையும் கொலாப்ஸ் பண்ணுது. அதனால இனிமே அனுபவம் சொல்றவங்களுக்கு என்ன விஷயம் நியதினா, நான் சொன்னதுல தப்பு இருந்தா டேய் நீ சொல்றது எனக்கு தப்பு, உடன்பாடு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா இந்த கருத்து எனக்கு உடன்பாடா இருக்கு, இனிமே நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது 2 தான் உங்களுடைய கடமை. இனிமே அனுபவங்கள்ல நீ சொன்ன கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, இது எனக்கு புரியல, இதை நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சண்டை போடலாம். இல்ல அப்படின்னா இந்த கருத்துக்கு என்ன காரணம், எனக்கு சரியா விளங்கலன்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லையா இந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன்னு சொல்லலாம். இந்த 3 விஷயங்கள் தானே தவிர தனக்குரிய பொருள்களை ஏற்றி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நான் கஷ்டப்பட்டு நம்ம மெழுகு மாதிரி செஞ்ச பொம்மைய கடைசியில என்ன பண்றது, ஒரே வார்த்தையில மத்தவங்க கடைசி பதிவு தானே மனசுக்குள்ள நிக்க போகுது. அப்படிங்கிறப்ப வேற பதிவுகள் இருக்கிறதுனால அதனால இனிமே வரக்கூடிய அடியவர்கள் இப்படி கேள்வி கேளுங்க, இப்படி அந்த ஒட்டி, அதாவது நம்ம பேசுறதுக்கான ஒட்டிய செய்திகளை மட்டும் நீங்க பகிர்ந்து கொள்ளணுங்கிறத நான் உங்ககிட்ட நான் தெளிவா. ஏன்னா நான் வந்து எதுக்காக கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க புரிஞ்சது எப்படி, அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு ஒரு சின்ன ஒரு சுய பரிசோதனை, நமக்குரிய பரிசோதனை. கொடுத்த சாப்பாடு நல்ல உப்பு கரெக்டா இருக்கா, காரம் கரெக்டா இருக்கான்னு மடையன் கேட்பது போல வடப்பள்ளியில இருக்கக்கூடிய மடையன் சாப்பாடை போட்டு, எனக்கு நான் போட்ட சாப்பாடு உப்பு இருக்கா உரப்பு இருக்கா, தம்பி உரப்பு அதிகமா இருக்குன்னு அடுத்த தடவை உரப்பு குறைச்சிக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்வது போலத்தான் அடியன் அந்த துணியில தான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு தவிர நான் சொன்னது கரெக்டா அந்த ஆணவ துணி இல்லை அப்படிங்கிறத சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்யறேன். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாம் அவர்கள் யாரும் போயிட வேணா, 2 நிமிஷம் தான், 3 நிமிஷத்துல நம்ம நிறைவு செஞ்சுட்டு ஓடிட போறோம். அதனால அடியார்கள் இருக்கலாம், நிறைவு செஞ்சுட்டு போயிடலாம். பிரேமாம்னா வாழ்த்து பாடல் அமைச்சுவாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி தாமரை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன் ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அடியன் பெருந்தவம் செய்திருக்க ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா பிரேமம்மா. அடியார்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம், கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அமைச்சு ஐயா நான்
சொல்லுங்க சாமி. ஐயா இன்னைக்கு 2 விஷயம் தெரிஞ்சுட்டேங்க ஐயா. ஒண்ணு முக்கரண வழிபாடு செய்யணும். நம்ம சும்மா இது வரைக்கும் வழிபாடு பண்ணணுமே தவிர முக்கரணம் அப்படின்னா இல்ல. இன்னைக்குதான் அதை புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. 2வது நம்மளுக்குள்ள ஆணவம், நானுங்கிற அந்த ஆணவத்தை நமச்சிவாயம் மூலமா விரட்டிடணும், பக்க வச்சுக்க. 3வது ஒரு கேள்விங்க ஐயா. நீங்க யாரு பணம் கேட்டா, இது ஒரு சந்தேகம்தான், பணம் கேட்டாலும் நம்ம இல்லைங்காம கொடுக்கணுங்கிறது. ஆனா ஒரு தவறான இதுக்கு கேக்குறான்னு தெரிஞ்சும் நம்ம கொடுக்கறது தப்பாகாதுங்களா? அருமையான கேள்வி. தவறான விஷயத்துக்கு அவன் கேள்வி கேட்கறா, அவனை என்ன பண்ணலாம், நம்ம திருத்தலாம். எப்ப இந்த மாதிரி விஷயம் நீ பண்ணாத, இப்படி செய்யாத, இது மாதிரி கேட்காத, இது பண்ணா நாங்க கொடுக்க மாட்டோம். அந்த இடத்துல நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி இப்ப நீ வாங்கிட்டு போய் நீ தவறுதான் பண்ண போற, நீ நேரா போய் டாஸ்மார்க்ல போய் நிக்க போற, அதுக்கு நான் உதவி செய்ய முடியாது, மன்னிச்சுக்கோ. உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா நீ கண்டிப்பா நீ என்கிட்ட கேளு, நான் பண்றேன். இதுக்கு நான் உனக்கு வேணா சாப்பாடு வேணா வாங்கி தரேன், ஆனா காசு கொடுத்து நான் பண்ண மாட்டேன் சாமி, நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது தப்பே கிடையாது அந்த மாதிரி ஆளுங்கிட்ட. கண்டிப்பா. ஆனா அவங்ககிட்டயும் நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா பண்றேன், உங்களுக்கு உங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு படிப்பு வேணும்னா செய்யறேன், ஆனா என்கிட்ட காசா நீங்க வாங்காதீங்க, உங்களுக்கு வேற என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நான் பண்றேன் அப்படின்னு ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு செய்தி, ரொம்ப நான் சொல்லி முடிச்சவன். என்னுடைய நண்பர்கள் என்ன விட ரொம்ப உயர்ந்த ஒரு உள்ளம் படைத்தவர்கள், எனக்கு ரொம்ப கிடைச்ச நண்பர்கள்லாம் அப்படி இந்த ரோட்ல நின்று சாட்டில் அடிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். நானும் போய் காசு தான் போட்டேன் தவிர நின்றுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு சரியா வயது ஒரு 17 வயது 18 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ண, நண்பர்கள்லாம் வேகமா ஓடி போய் இந்த மாதிரி அவரை கையை பிடிச்சு நிறுத்தி, தம்பி என்ன நீ ஸ்கூலுக்கு போலையா, என்ன பண்ணல, ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிற, உன்னை ஸ்கூல் போக வைக்கவா, நீ ஏன் இப்படி அடிச்சுட, எங்க வீட்டுல எங்க அப்பா கொடுக்க சின்ன பையன் நினைக்கிறேன், எங்க அப்பா விட மாட்டான். அப்ப அவங்க அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டா அவங்க நின்னா, அப்படி பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, நேரா அப்பா கிட்ட போய் அவர்கிட்ட பேசி, நீங்க இன்னைக்கு கொடுத்துருவீங்க சாமி, நாளைக்கு எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இல்ல இந்த பையனோட மொத்த படிப்புக்கும் உனக்கு மாசம் நான் இவ்வளவு காசு தரேன், இந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்துறியா அப்படின்னு. நம்ம கண்ணுல கண்ணீர் விழுது, காலில் விழுந்துட்டாரு. என்னால இந்த பையனுக்கு நான் மாசம் நான் காசு தரேன், உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவரும் மாசம் காசு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த நண்பர்கிட்ட தொடர்பு இல்லை. ஆனா என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வாய் பேச்சு பேச நேரடியா போய் அந்த இடத்துல அவன் சொன்னா, இனிமே நான் யாருக்கு தர்மம் போட மாட்டேன், இந்த ஒரு பையனை முன்னேற்றது மட்டும்தான் என் வாழ்க்கை குறிக்கோள், வேற யாருக்கும் எல்லாருக்கும் தர்மம் பண்ண அவசியம் இல்லை, அதனால பண்ணவும் முடியாது. எல்லாருக்கும் பண்ண தர்மத்தை மொத்தமா குவிச்சு இந்த ஒரு பையனுக்கு நான் காசு கொடுத்து அவனை கண்டு கொண்டுன்னு சொல்லிட்டு அவனை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் புத்தகங்கள் நோட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து அவரை பள்ளிக்கு அனுப்புனாங்கன்றத நான் அது வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். அதனால அந்த மாதிரி இதனால வரைக்கும் ஒன்றும் பெருசாலாம் நான் பண்ணதே இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரிதான் பண்ணேன். அது மாதிரி நாம சந்திராமா கேள்வி சிறந்த கேள்வி. என்னன்னா, இந்த மாதிரி தவறாடுறப்போ உனக்கு சாப்பாடு தேவையா, சாப்பாடு உனக்கு இப்ப நான் வாங்கி தரேன், எங்கனாலும் சொல்லு, எந்த ஹோட்டல்லாம் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன், உன் குழந்தைக்கு படிப்பா, என்னால முடிஞ்ச. ஆனா நீ பார்த்தாலே தெரியுது நீ என்னது, நீ தவறான விஷயத்துக்கு இதை பயன்படுத்த போற, உனக்கு நான் தர முடியாது, நீ நல்ல விஷயத்துக்கு வாப்பா, உனக்கு நான் உதவி செய்யறேன், உனக்கு எந்த குறையும் இல்லப்பா, நான் பார்த்து அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை அந்த இடத்துல விதைங்க, தப்பு இல்லை, கரெக்டான கேள்வி. இன்னும் ஒரு வாய்ப்பு. ஐயா, இப்போ நம்ம தர்மம் பண்றது சாப்பாடாகட்டும், துணிமணியாகட்டும், பணமாகட்டும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா, அது சாப்பாடுனா ஒரு 2-3 மணி நேரத்துல மறுபடியும் பசிக்கு, துணிமணின்னா ஒரு 2-3 மாசம் போடுவாங்க. ஆனா அவங்க இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற அழியக்கூடிய இந்த பொருள்களை வாங்கிட்டு அழியாத புண்ணியத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறாங்க இல்லைங்கய்யா, அதுக்குதான் தர்மம் பண்ணணுங்கிறது. இல்ல அதுவும் உண்மைதான். ஆனா நேத்து ஒரு முகநூல்ல ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு அம்மா அந்த இதுல பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்திருந்தாங்க, வயசான பாட்டி. அவர் என்ன பண்ணாரு, வேகமா வந்தாரு, காசு போட போனாரு, இல்ல திரும்ப போயிட்டா. அப்படி அந்த பாட்டி என்ன பண்ண போறாங்க பார்த்தா, ஒரு சின்ன வெயிட் மிஷின் மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து வச்சுட்டு போயிடாரு. வெயிட் மிஷின் 450 ரூபா தான். வெயிட் மிஷின் 450 வாங்கி வச்சுட்டாரு. அப்ப வர்றவங்க வெயிட் மிஷின் போட்டு அந்த பாட்டிக்கு என்ன போடுவாங்க. அப்ப அது பிச்சை இல்ல, அந்த பாட்டி செய்யற தொழில் ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், எப்பா ஒரு நாள் போடுற காசு உனக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறியா, உனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு முதலீடு போடுறேன், ஒரு காய்கறி வாங்கிட்டாவே, ஒரு தெருவுல காய்கறி கிடக்கும், 1000 ரூபாய்க்கு அழகா காய்கறி போடலாம். 1000 ரூபாய் போடுற ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு உனக்கு 300 ரூபாய் லாபம் நிற்கும். லாபத்தை வச்சுட்டு இந்த 300 ரூபாய் நீ முதலீடா போட்டு திரும்ப போட்டு அப்படியே நீங்க 1000 ரூபாய் திரும்ப கொடுக்கவே வேணாம், நீ அப்படியே முதலீடு பண்ணி வாழ்க்கை முன்னேறுன்னு சொல்லி அப்படியும் உதவி செய்யலாம். எத்தனையோ வகையில உதவி செய்யலாம். ஆனா அவன் போற போக்குல அந்த உதவியினுடைய அளவை பெருசாக்கிக்கிட்டே போகலாம். ஆனா நம்ம இப்போதைக்கு என்ன பண்றோம்னா, இல்லைங்கிற மனச இல்லாம பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய நோக்கம், வேற ஒன்று. நல்லதுங்க சாமி. இன்றைய அமர்வுல உங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா நீங்க எழுப்பலாம். உடன்பாடு இருக்குன்னா நீங்க அதை ஏத்துக்கலாம். அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். சரிங்களா? நல்லதுங்களா? திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. நீங்க அரியன் சிவன் எப்படிங்கிற ஒரு அர்த்தமும், சங்கர நாராயணங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு அர்த்தமும் சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. அது
அது இன்னைக்குதான் கேட்டிருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி அரியன் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள அர்த்தமும் சொல்லிட்டு சங்கர் நாராயணனுங்க நான் கோயிலுக்கு அடிக்கடி போயிருக்கேன். ஏன் இப்படி வந்திருக்காரு, சிவனும் பெருமாளுமே சேர்ந்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அர்த்தமும் நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சிறப்பா இருந்தது. ஆமா, அதே சமயத்துல என் வீட்டுக்காரர் வந்து திருவள்ளூர் பஸ்ல டிரைவரா இருந்தாரு. அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் இறந்து 25 வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு தடவை வந்து பஸ் ஏறிட்டாங்க, தெரியாம ஒருத்தங்க அந்த பஸ்ல ஏறிட்டாங்க. அவங்களுக்கு காசு கொடுக்க முடியல. சென்னையில இருந்து மதுரைக்கு வராங்க, கொஞ்சம் பைசா குறைஞ்சிச்சு. கண்டக்டர் இறங்கி வெளியில இறங்கி வண்டி போயிட்டு இருந்ததால இறக்கி விட போறாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரர் ஓட்டுனு என்னையா சத்தம் போடுறீங்க அப்படி, இந்த மாதிரி சார் அவருக்கு காசு குறைவா இருக்கு இறங்க சொல்றேன். வேண்டாயா, எனக்கு பேட்டா காசை கொடுக்கத நீங்க அவருக்கு டிக்கெட் ஆட்டையாச்சு போய்விடுங்கய்யா அப்படின்னு அவரு பேட்டா காசுல கழிக்க சொல்லிட்டாருயா. அப்படி எங்க வீட்டுக்காரரு சொல்லுவாரு, 2 துணிக்கு மேல 1 3வது இருக்கப்படாது, அது 1 கிழிஞ்சாதான் 1 வாங்கணும், 2 துணிக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிதான் சொல்லுவாரு. அவரு அப்ப சாகுற வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு கையில இருந்து அப்படியே உருவி கொடுத்துருவாரு. யாரா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டா வச்சுக்கோயா அப்படின்னு. அப்படிப்பட்ட மனசு. ஆனா அவருக்கு வாழறதுக்கு கொடுத்து வைக்காம ஆயிடுச்சு. அந்த ஒரு இது மனசுல இருக்கு. 25 வருஷம் ஆச்சு அவர் இறந்து. ஆமா, அவரோட ஆட்சியில நாங்க வந்து ஆட்சியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் பிள்ளைல படிக்க வச்சாரு, கஷ்டப்பட்டதாலும் படிக்க வச்சாரு. எல்லாமே BA படிச்சது, MA படிச்சது, எல்லாமே கொஞ்சம் நல்ல நிலைமையில இப்ப இருக்கு அவரோட ஆட்சி. ஆனா ஒரு இருந்து பிள்ளைங்களை பார்க்கலையேங்கள ஒரு குறை மட்டும்தான் எனக்கு, மத்தபடி ஒரு குறையும் இல்லையா. அவரோட நன்றி அவ்வளவு இருக்கு. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஐயா, நாங்க சங்கரங்கோயில் தாங்க ஐயா. இன்னைக்குதான் நாங்க அரியும் சிவனும் ஒண்ணுங்கிறத நாங்க வந்து அரியும்னா பெருமாள் நினைச்சுக்கிட்டு நாங்க அரியும் சிவனும் ஒண்ணுங்கிறத இன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்து நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. ஐயா மகேஸ்வரன் ஐயா. சிவாய நம்ம ஐயா. ஐயா, போன வகுப்புல நீங்க நடத்தினதை நான் வந்து திருக்குறள்ல ஒரு 3 குறள் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. ஈகைன்ற அதிகாரத்துல இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குளமுடையான் கண்ணே உல. இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட இல்லைன்னு வராங்கன்னா அவங்க கிட்ட நாமளும் இல்லைன்னு சொன்னா நாமளும் அவரும் ஒண்ணு சாமி. அடுத்த குறள், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்பு புவி. நாம ஒரு பசிக்கு உணவு போட்டோம்னா அதுக்கான பலன் நிச்சயமா நமக்கு உண்டு. அது இங்க இல்லைனாலும், இந்த பேங்க்ல இல்லைனாலும் அங்க ஒரு பேங்க்ல இருக்குது. இதுக்கு பொருள். அடுத்தது, இது எல்லாமே பசிக்கு போடுற அந்த விளக்கம் தான் சாமி, சாப்பாடு போடுறதுதான். 3வது குறள், பார்த்துன் மறி யாவையும் என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. யாருக்காவது பசியா நம்ம ஒரு வேளை உணவு போட்டோம்னா நமக்கு இந்த ரொம்ப பசி வரும் பாரு சாமி, அந்த பசி எப்பவுமே நம்மள வந்து தீண்டாது. பசி கூட நம்மள தீண்டாது சாமி. இந்த போன வகுப்புல நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்லணும், உங்ககிட்ட இதை பகிர்ந்துன்னு நன்றி சாமி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. அருமையான பதிவு, ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே ரொம்ப நன்றிங்க சாமி. ஆகவே அடியார்கள் ஓரளவுக்கு புரிந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த புரிதலோட பயணிங்க. சிவம் ஒருவன் தான் பதி, அவ்வளவுதான். நீங்க வேற எது ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ, எது ஞாபகம் வச்சுக்கலையோ அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நீங்க சிவம் ஒருவன் தான் பதி, அவனை தவிர வேறொருவரை சமமா கூட பார்க்க மாட்டேன்ற அந்த அடிமை தொண்டை நீங்க செஞ்சா மட்டும்தான் அது நம்ம இந்த ஆன்மா உய்யும்ன்றத இந்த அடியன் அழுத்தி சொல்லி வலித்து சொல்லி இந்த அளவுல இதை நிறைவு செய்யறேன். நிறைவு செய்யும் முகமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க குழுவுல குரல் பதிவா கொடுக்கலாம், அடியனுக்கு நீங்க குரல் பதிவா கொடுக்கலாம். உங்களுக்கு கால அவகாசம் கருதி அடியன் இதை நிறைவு செய்யறேன். அதனால அடியார்கள் கண்டிப்பா உங்களுடைய குரல் பதிவுகளை அடியனுக்கு கொடுங்க. அடியன் எல்லாரையும் கேட்க முடியாத சூழல், 3 பேருக்கு தான் எப்பயுமே வாய்ப்பு கொடுக்குறோம். அதனால அதையும் சுருங்க சொல்லி அடியார்கள் எல்லாரும் அந்த கருத்துல ஒட்டி நீங்க சொல்லணும் அப்படிங்கறத நான் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.
அத்தனை அடியார்கள் திருவடிகளையும் போற்றி பணிகின்றேன். கண்டிப்பா நாம நாளைய சனிக்கிழமை அமர்வுகளையும் வந்து அட்டன் பண்ணுங்க. நமக்கு அது போல அடுத்த புதன்கிழமையும் அடியார்கள் எல்லாரும் இது போல வந்து இருந்து கேளுங்க. 20வது அமர்வு முக்கியமான அமர்வு, மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அடியை நிறைவு பண்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். அமைச்சர் ஐயா